ஹலோ, வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன எபிசோடுக்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எபிசோடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த எபிசோடோட கெஸ்ட் பத்தி நான் சொல்லணும். அவர் முன்னாடி வச்சுட்டே அவரை பத்தி பேசுறது எனக்கு கொஞ்சம் ஷையா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லணும். இவரை பத்தி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரியும். பட் நான் அவரை மீட் பண்ணதுல ஒரு ஃபேஸ் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் திரு விஜய் பரவராஜ் அவரை பத்தி சொல்லிட்டு அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இன்ட்ரடியூஸ்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லை, ஒரு போட்டோ காமிச்சு இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு பாம்பே ட்ரிப் அப்போ இவரை சந்திக்க நேர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்ச வெகு சிலர்ல அவரும் ஒருத்தர். ஏன்னா நான் இன்ட்ரோவர்ட், எனக்கு அவ்வளவா கம்யூனிகேஷன் பெருசா வராது. ஃபர்ஸ்ட் டைம்லாம் பேசுவோம்னா அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவங்கள்ட்ட நம்ம நிறைய பேசிட்டோம், ஒரு 1000 வார்த்தைகளுக்கு மேல பேசிட்டோம். ஆனால் அது ஒரு கோல், அது ஒரு செக் மார்க் அந்த மாதிரி. ஸோ என்னை அதிகமா பேச வச்சது பெர்ட்டி. ஸோ வெல்கம் டு மை ஷோ திரு பெர்ட்டி ஆஷ்லி. இட் இஸ் an absolute honor. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நம்ம பார்க்கும் போது என்ன சொல்றது, நீங்க தான் பாட்டுக்காரன் தெரியாது, எனக்கு பாட்டுக்காரன் தெரியாது, சுது தெரியாது. அப்புறம் கனெக்ட் ஆன போது இன்னும், ஆனா அது கனெக்ட் ஆன போது நம்ம நிறைய பேசிட்டோம். பட் ஐ எம் ரியலி கிளாட். இட்ஸ் an honor and to be a guest on season 2. ஆமா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஆக்சுவலா சீசன் 2ன்னு சொல்லும் போதுதான் நம்ம இவ்வளவு தாண்டி வந்திருக்கோமோ அப்படின்னு தோணுது. பெருசா எனக்கு நம்பர்ஸ்ல எனக்கு இது கிடையாது. சும்மா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றனாலதான் சீசனா செக்மெண்ட் பண்ணது. ஸோ பர்ட்டி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ. இன்னைக்கு நிறைய விஷயம் பேசணும். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மியூசிக் அட்மிரேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? Okay, so this is very weird. My music admiration, I can scientifically also point out to when it was, and I have proof. ரொம்ப நிறைய பேர் சொல்ல முடியாது எனக்கு எப்பொழுது எனக்கு இசைனா எப்ப இறங்குச்சு, இசை முதல் எப்ப கேட்டேன்னு நிறைய பேர் சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியும். ஸோ நான் when I was a 4.5 month old fetus, ஃபீட்டஸா இருக்கும் போது, எங்க அம்மாவோட கருவுல இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஆல்பம் ஆபா. எப்படி அப்படின்னு உங்க மூச்சுல ஒரு உயர்ப்பு தெரியுது. எங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போது, அவங்க ஸ்கூல் டீச்சரு, எங்க அப்பா ஒரு ஸ்கூல் போயிடுவாரு, எங்க பாட்டி தாத்தா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப எங்க அத்தை நான் பாக்குறேன் இவளோட, எங்க அம்மாவோட நான் பாத்துக்கிறேன் அப்படி வீட்டுக்கு வருவாங்க. எங்க வீட்டுல மியூசிக் வாஸ் a பிக் திங். எல்லாருமே பாட்டு கேட்பாங்க, எப்ப பாட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. எங்க அம்மா தனியா ஒரு ஹால்ல இருந்தாங்க. அப்ப எங்க அத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தோனேஷியா போயிட்டு வரும்போது ஒரு கேசட் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல, ஆபா கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேசட். எங்க அப்பாவுக்கு இன்னொரு கேசட், ஷேடோஸ் அண்ட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ருமெண்டல் கிட்டார். ஏன்னா அவர் கிட்டார் வாசிப்பாரு, அவங்க அண்ணன், எங்க அத்தையோட அண்ணன்ல. அதனால 2 கிட்டார் கேஸ்ட் கொண்டு வீட்டுல கொடுத்துட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு பழைய காலத்து ஒரு பிலிப்ஸ் பிளேயர் இருந்துச்சு. ஸோ அப்பேரண்ட்லி எங்க அம்மா அந்த தேய்ச்சி அந்த பாட்டை போட்டுக்கிட்டு கேட்டே இருப்பாங்க போல. அதுல அவங்களோட ஃபேவரட் சாங் பி சைட்ல ஃபர்ஸ்ட் சாங் பெர்னாண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை 30 தடவை கேட்பாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப எத்துவ, ஒரு மாதிரி அன்ரூலியா இருப்ப, பட் இது பாட்டு போட்டோம்னா நீ குவாய்ட் ஆயிடுவ, எனக்கு தெரியும் தட் யூ ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு இன்னொரு விஷயத்த எப்படி தெரியும்னா, ஐ திங்க் ஸ்கூல்ல இருக்கும்போது என்னமோ இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றது, ஒரு சென்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு வரும்போதே ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போதே இந்த பெர்னாண்டோ பாட்டு எங்க போட்டாலும் எனக்கு தானா ஒரு சிரிப்பு வந்துடும். எங்கேயோ கேட்ட மாதிரி, எங்க ரேடியோல கேட்கும்போது ஹே இந்த பாட்டு அப்படின்ட்டு. அண்ட் அந்த டியூன் எனக்கு தானா ஒரு லைக், நீங்க தான் முதல்ல ஒரு பாட்டு கேட்குறீங்க, ஐ மீன் இன் யோர் நாலேஜ் ஒரு பாட்டு கேட்குறீங்க, அடுத்த லைன் தானா டியூன் உங்க மண்டையில ஓடுதுன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு நான் கேட்டது இல்லை. நாளைக்கு ஒரு பாட்டு ஏன் புதுசா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றாரு, நீங்க முதல்ல கேட்குறீங்க, ஆனா தானா உங்க மண்டையில அடுத்த டியூன் ஓடுது, அடுத்த லைன் ஓடுது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. அப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் நினைச்சு ஊர்ல எல்லாருமே இப்படிதான் போல, நான் ஒரு நார்மல் கிட்டுன்ட்டு. அப்படிதான் பல வருஷம் கழிச்சு then I was able to retrospectively understand, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்மள டியூன் பண்ணிருக்கேன்.
அப்புறம் பிறந்த பிறகு எங்க அம்மா வந்து இந்த ஓவர் அச்சீவர் டைப்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மை பாட்டி வந்து ஷீ டுக் அந்த காலத்து விஆர்எஸ் மாதிரி இருக்கும்போது நான் பையனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் பார்த்து வீட்டுல உட்காந்துருப்பாங்களா. அவங்களும் வந்து இவனை வந்து சும்மா உட்கார முடியல. நான் வந்து ஒரு பயங்கர கியூரியஸ் கேட்டுங்க சுத்திட்டே இருப்பேன். யூனிவர்ஸ் பேபி சுத்திட்டே இருக்கும் போல இது தூங்க வைக்கிறதுக்கு ஒரே விஷயம் வந்து பாட்டு தானா. ஸோ எங்க அப்பா வந்து 2 பிலிப்ஸ் 8" ஸ்பீக்கரை வந்து 2 மண்பானையில வந்து தலையில் உள்ள வச்சிருப்பாங்க பேஸ் எஃபெக்ட்காக. நான் வந்து குழந்தையா இருக்கப்ப நான் வந்து அது தவழ்ந்து எங்க பேஸ் கேக்குதோ அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல போய் பார்த்து தூங்கிடுறா. சோ வந்து எங்க வீட்டுல வந்து தாங்களா பண்ற செட்டையா தூங்க போடுங்க அப்படின்னா எனக்கு வந்து ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் எங்க பாட்டை போட்டு விட்டுருவாங்க. அந்த ஷேடோஸ் வெஞ்சஸ் ஏதாச்சும் ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. நான் போய் அந்த பக்கத்துல எங்க இந்த ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கும் அங்க வந்து பாய போட்டாங்கன்னா அங்க போய் பார்த்து தூங்கிடுறேன் நான். சோ இன்னைக்கு வரைக்கும் அப்போ வந்து பிலிப்ஸ் 18" ஸ்பீக்கர் ஒரு மண்பானை ஓடுது. இப்ப அலெக்ஸா அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பாட்டு போட்டாதான் தூங்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து அப்பப்போ ஒரு ஃபேஸ் போகும். நான் இப்ப என்னியா ஃபேஸ்ல இருக்கேன். என்னியாவோட வாட்டர் மார்க் அப்படின்னு ஆல்பம் போட்டு 4வது பாட்டு அப்படியே தானா அப்படியே போயிடும். காலைல அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் திங்கிடும். காலங்காத்தால நம்ம அலெக்ஸாலே அலாம் ஓடும்ல. ஸோ அலாம் வந்து அவுல் சிட்டி ஃபயர் ஃபிளைஸ் போட்டு நீ எழுப்பி விட்டுருவாப்ல. ஸோ இசையோட தூங்க போயிட்டு இசையோட தான் இருந்திருப்பேன். அண்ட் நீங்க கேட்ட கேள்வியானா அட்மிரேஷன் அதான் கேள்வி. நீங்க வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ நெவர் knew anything but admiration for music. பிறந்ததுல இருந்தே வந்து something that was part of my life. அதனால இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னா நான் எல்லா டைப் ஆஃப் மியூசிக் கேட்பேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கிடையாது இதுதான். ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் எல்லா பாட்டும் கேட்பேன் நானும் எல்லா ஜானர். நீங்க ஓகே வாட் டு யூ மீன் எல்லா ஜானர்? நான் ராக் பாப் எல்லாம் கேட்பேன். சரி நீங்க டெத் மெட்டல் கேட்பீங்களா? இல்ல அது கொஞ்சம் சரி. நீங்க கேபாப் கேட்பீங்களா? இல்ல. கிளாசிக்கல் பாக்கு சக்கோஸ்கி இல்ல. ஹிந்துஸ்தானி குண்டேச்சா பிரதர்ஸோட இது கேட்டிருக்கீங்களா? இல்ல. நான் எல்லா அதேதான். சோ நான் வந்து கேட்கணும்னு கேட்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் என்ஜாய் ஆல் டைப்ஸ் ஆஃப் மியூசிக். சோ யூ டோன்ட் ரியலி டிஸ்கிரிமினேட். ஐ காண்ட். ஐ டோன்ட் நோ. எங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பசங்க எல்லாம் வந்து நான் தான் டிஜின்னு பாட்டு பார்த்துவாங்க. இனிய மாத்திரம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா என் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஓப்பத் வரும் டெத் மெட்டல், அடுத்தது வந்து அவுட் சிட்டி வரும் சரிங்களா, அடுத்து ராஜா வரும், ராஜாக்கு அப்புறம் ஸ்பைஸ் கேர்ள்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு இவர் பேர் என்ன இப்போ நேத்து இன்னைக்கு நுசரத் ஃபத்தே அலி கான் வரும். ஸோ ஒரு வைபே போயிடும். நீங்க இந்த மாப்பிள்ள சூப்பர் பாட்டு நல்ல ஈடியம் போயிட்டு அடுத்த பாட்டு வந்து நுசரத் ஃபத்தே அலி கான் வந்துருவாப்புல. ஸோ என்னோட ஷஃபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷஃபிளா போகும். So I don't சக்கரை பொங்கல் வடகறி அதே சக்கரை பொங்கல் வடகறியில நாங்க டொமேட்டோ சாஸ் ஊத்துவோம்ல, அங்க நடுவில் அது வரும்ல. சக்கரை பொங்கல் வடகறி அட்லீஸ்ட் சவுத் இந்தியன் ஃபுட் வச்சுக்கோங்க. அதுல நாங்க டொமேட்டோ சாஸ் சைட்ல மேயோனைஸ் சீஸ் மேல கிரேட் பண்ணி அந்த மாதிரி தான். ஸோ ஐ என்ன சொல்றது, பிறந்து வளர்ந்ததுல ஃபுல்லாவே மியூசிக் வந்து அது வந்து ஜெனட்டிக். எனக்கு எங்க அப்பா ஒரு மியூசிஷியனு, அம்மா பாடுவாங்க, என் தம்பி ஒரு மியூசிஷியனு. ஃபேமிலியா எங்க கெட் டுகெதர்னா எல்லாருமே சேர்ந்து வந்து இவர் பேடிசனோட இன்டர்வியூல சொன்னார்ல நாங்க எல்லாம் பாட்டு பாடுவோம் அப்படின்ட்டு. எங்க வீட்டுல அதே மாதிரிதான் வந்து பாட்டு ஓடிட்டே இருக்கும். எங்க அப்பா வந்து ஒரு ரெபல். எங்க தாத்தா பாட்டி வந்து கிறிஸ்டியன் பாட்டு மொத்தம் தான் கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த கோஷ்டி. எங்க அப்பா வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் வந்து பிங்க் ஃபிளாய்ட் டீப் பர்பிள் கேட்பேன். எதெல்லாம் வந்து கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க அதான் சொல்றது. ஆமா அப்படின்னு சொல்லிதான் அப்படின்னு சொல்லி அவர் ஃபிளாய்ட் கேட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆக்சுவலா பிளாக் சாபத் அதெல்லாம் கேட்டேன். அது வேற விஷயம். பட் எங்க வீட்டுல அதனால வந்து அவர் நான் பிறந்ததுல இருந்து ராக்கு அதெல்லாம் கேட்டதுனால எனக்கு வந்து டிஃப்ரெண்டாவே தெரியல. இது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நிறைய பேர் என்னை பத்தி ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறோன்னே சரி இந்த பையன் வந்து இப்படி பேசுறானே இங்கிலீஷ் பாட்டுலாம் கேட்கறாங்க அப்படின்னு சரி ஏதாச்சும் ஒரு டெல்லி பாம்பே கோஷ்டி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி உண்மை என்னன்னா நான் மதுரையில பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரையில. இது நான் சொல்ற விஷயம் எல்லாம் மதுரையில எஸ்எஸ் காலனின்னு ஒரு ஊர் ஏரியா, ஒரு ப்ராப்பர் இந்த சைட்ல போனா ஒரு 2 கோயில் இருக்கும். இங்கிட்டு வந்து மீனாட்சிமன் கோயில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான். அந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து பல வருஷமா வந்து இது ஓடிட்டு இருக்கு. எப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பட் நான் பிறந்ததுல இருந்து சாங்ஸ் ஐ மீன் ஒரு சைடு எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா சைட்ல ஓடிட்டு இருக்கும். எங்க அப்பா வந்துட்டாங்கன்னா ராக் அப்படி ஓடிட்டு இருக்கும். எங்க தாத்தா பாட்டி வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து மூடிச்சுட்டு ஜிம்ரீஸ் ஜான்டன் வரு பாக்கு மோசாட் பேத்தோவன் அப்படி சாஃப்டா அப்படி போயிடும். ஸோ அந்த ஒரு என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு அதேதான். இட்ஸ் டிஃபைன்ட் அண்ட் டிசைன்ட் பை மியூசிக். நீங்க சொன்ன மாதிரி நானும் உங்க பேரை கேட்ட உடனே உங்களை பார்த்த உடனே ஒரு வெளிநாட்டுக்காரர் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீங்களா வெளிநாட்டுக்காரர் நினைச்சாங்க. நிறைய பேர் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு நினைச்சுக்கிறாங்க. நேரா பார்த்துட்டு
பெட்டி ஆக்சுவலி நல்ல ஒரு ஹாட் ஃபிகரா இருக்கும் போல அப்படின்ட்டு என்னைய பார்த்து அஜய் சீ நீனா அப்படின்னு. இது உண்மை, இது ஆக்சுவலி இட் ஹேப்பன். இல்ல நான் ஆங்கிலோட்டியும் கிடையாது, கேர்ளும் கிடையாது, லோக்கல் மதுரை பையன் நான். ஐயோ. சோ நான் யோசிச்சேன் சரி வெளிநாட்டுக்காரர் போல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நிறைய ஜானருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு மதுரையில இருந்த பர்ட்டிக்கு எப்படி இந்த மாதிரி வேரியஸ் ஜானர்ஸ் கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது? வைனில். அங்கதான் வந்து வைனில் கம்ஷன். எங்க வீட்டுல வந்து பழைய காலத்துல டாமஞ்சேரியில பாத்திருப்பீங்கல்ல, டாமஞ்சேரி சண்டை போடும் போது ஒரு சைடுல ரேடியோ இருக்கும், இன்னொரு சைடுல ஒரு ரெக்கார்ட்ல இருக்கும்ல. சோ தோஸ் ஆர் கால்ட் ரேடியோகிராம்ஸ். சரியா, ரேடியோ பிளஸ் போனோகிராம். எடிசனோட இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து 20th of February, right? Yesterday was the birthday of gramophones and phonograms. Wow. ஆமா, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து February 19th அன்னைக்கு தான் வந்து he got the patent for the world's first gramophone. So yeah, it's very interesting. So எங்க வீட்ல வந்து அந்த போனோகிராம் இருந்துச்சு. சோ இந்த சைடுல வந்து ரேடியோல வந்து நைட்ல வந்து சிலான் ரேடியோ அது போடுவாங்க, லெஃப்ட்ல வைனில் இருக்கும். எங்க வீட்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைனில் எப்பயுமே எங்க அப்பா வாங்கின வைனில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சோ அந்த ஷேடோஸ் முன்னாடி இருந்தே கலெக்ஷன் அவங்க அது கலெக்ஷன் சொல்ல முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் தேர். என்னன்னா நான் எங்க ஃபேமிலி வந்து ஹியூஜ். அந்த காலத்துல எல்லா ஃபேமிலியும் ஹியூஜ் ஃபேமிலி. தமிழ் மக்கள் தான் வந்து சொல்லவே தேவையில்ல. இதாண்டா சான்ஸ் பாப்புலேஷன் ஏற்ற வேண்டாம் நாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே. சோ அண்ட் அந்த காலத்துலயும் எல்லாமே ரொம்ப டிராவல் பண்ண ஃபேமிலி. எங்க போயிட்டு வந்தாலும் அவங்க வேற ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இந்த கோல்டு திங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, வைனில் தான் வரும். நான் ஊருக்கு போனேன் வைனில் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஊருக்கு போயிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வைனில் தான் வரும். எங்க அப்பாவுக்கு வந்து அதான் இனி ஒன்னும் வாங்கிட்டு வராத, கொண்டு வா ஒரு தட்டை கொண்டு வா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த மாதிரி வரும். அப்புறம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் செஷன்ஸ் மியூசிஷியன்ஸ், எம்எஸ் விஸ்வநாதன் வாசிச்சிருக்காங்க. அப்புறம் இவருக்கு வாசித்த ராஜா கூட கிட்டார் வாசித்த ஸ்டீஃபன் ஒருத்தர், அவர்லாம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாரிஸோட அப்பா வந்து ஹாரிஸோட அப்பாவும் எங்க அப்பாவும் ஒரு பேண்ட்ல இருந்தாங்க அமெரிக்கன் காலேஜ்ல மதுரையில. சோ அவங்களாம் வந்து போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வருவாங்க. அது ஏன் வைனில் வாங்கிட்டு வராங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னன்னா இவங்க பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், சரியா? அண்ட் வைனில் இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு லேர்ன் a song. நீங்க ஒரு பாட்டை போட்டு நீங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணலாம். சோ 33 தட்டை எடுத்து அவங்க வந்து அதை வந்து 12.5 ஸ்பீட்ல போட்டு அதை வந்து நோட்ஸை எடுத்து அதை வந்து கிட்டார் சோலோவை எடுத்து அது மாதிரி அதில் ஸ்லோவா போட்டு அந்த பாட்டுல இருக்க லிரிக்ஸா எடுத்து அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ரேடியோல பண்ண முடியாது. இதுவும் எனக்கு நியூஸ் தான், இத பத்தி எனக்கு ஐடியா. சோ இப்போ எங்க அப்பா வந்து என்னன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, அவர் காலேஜ்ல இருக்கும்போது காதலிக்க நேரமில்லையில இருந்து விஸ்வநாத வேலை வேண்டும் அந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணணும், அது எல்லாம் ஒரு கிட்டார் சோலோ ஒன்று வரும், அது மாதிரி இருந்தாலும். ஸோ எப்படி எடுப்பீங்க, இன்டர்நெட்ல ஒண்ணும் கிடையாதுல்ல. கேசட்டும் அப்போ வந்து என்ன சொல்ற பிளேயர் பண்ணா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல. ஸோ வைனில் வாங்கிட்டு வந்துருவாங்க. கேசட்ல வந்து ஸ்லோலாம் பண்ண முடியாது, ஒரே ஸ்பீடு தான். ஸோ வைனில் வந்து வேணுட்டே ஸ்லோவாகும். அது எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா வோல்டேஜ் செலக்டர் வச்சு கம்மியான வோல்டேஜ்ல ஓட்டுவாரு ஆம்பிளிஃபையர் வைனில் பிளேயர். ஸ்லோ வரும்போது இப்ப நீங்க இந்த பாட்டு வந்து டி மேஜர்ல இருக்குன்னா இப்போ வந்து ஒரு கம்மியான ஸ்கேல்ல கிடைக்கும், ஒரு பி பிளாட்ல எங்கேயாச்சும் எஃப்ல கிடைக்கும். அதுல பிராக்டிஸ் பண்ணி நோட்ஸ் எல்லாம் கரெக்டா வாசித்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே அப்படியே வந்து நீங்க டிக்கு மாத்தி ஃபைனல் ஸ்பீட்ல போட்டீங்கன்னா பாட்டு ஓடிடும். இப்படி பழகினாங்க. ஸோ இதுக்காக மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டாக்டர் எடுத்த பிங்க் ஃபிளாய்டோட எல்பி அப்படிதான் வீட்டுக்கு வந்துச்சு. எங்க அப்பா அந்த டைமோட பாட்டோட வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரிஜினல் வந்து எஃப் ஷார்ப் மைனர், ஆனா எங்க அப்பா ஏ மைனர்ல ஜி மைனர்ல என்னமோ வந்து அதை பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து காலேஜ்ல வாசித்து பெரிய பிரைஸ்ல வாங்கினாங்க. ஸோ தட் வாஸ் தி ரீசன் அது ஃபைனல் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்துடும் வீட்டுக்கு தட்டு. அப்போ நாங்க 25 ரூபாங்க 30 ரூபாங்க. நீங்க கடைசி ஃபைனல் எவ்வளவு வாங்குறீங்க? கடைசி ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 4800 ஷிப்பிங். இவங்க வந்து 30 ரூபாய்க்கு 40 ரூபாய் வாங்கினாங்க. ஸோ தட் வாஸ் ஹவ் மை ஃபேமிலி என்ன சொல்றது ஸ்டார்டட் தேர் வைனில் கலெக்ஷன். ஸோ இப்போ அப்ப ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்போ வந்து ஃபேமிலி டைம் நிறைய இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது வந்து ஓரளவுக்கு அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஓகே, பட் இப்போ இருக்கிற ஷெட்யூல்ல இன்னைக்கு இருக்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்லையும் நீங்க இன்னும் எப்படி இவ்வளவு மியூசிக் கன்சியூம் பண்றீங்க, எனக்கு அதோட இது சொல்லுங்க. அண்ட் லிசனர்ஸ் இஃப் யூ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிவியா கொடுத்தேன். பெர்ட்டி தான் வந்து லாஸ்ட் இயர் ஸ்பாட்டிஃபை இந்தியால ரொம்ப மினிட்ஸ் மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ண ஒரு ரோபோ மனுஷன் சொல்ல மாட்டேன். 85,000 ஹார்ஸ் சம்திங். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, என்னால கணக்கு போட்டு கூட பார்க்க முடியல எவ்வளவு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் எப்படி நீங்க
எடுத்துக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேயர்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட டே ஜாப் என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் அ சயின்டிஸ்ட், மாலிகுலர் பயாலஜிஸ்ட். நான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்ல ஒரு லேப்ல வந்து ரேர் ஜெனடிக் டிஸார்டர்ஸோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சயின்ஸ்ல வந்து இட்ஸ் வெரி லோன்லி ஜாப். சரிங்களா? நீங்க உட்காருவீங்க, ஒரு பேட்டி டிஷ் முன்னாடி உட்காருவீங்க, சைட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஓடிட்டு இருக்கும், ஒரு பிசிஆர் போட்டோம்னா 3 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். அப்பப்போ என் கலீக்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்பாங்க, பண்ணுவோம், பேசுவோம், அவ்வளவுதான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது, நீங்களும் உங்க பிரெயின் மாத்திரம் வேலை பார்க்குற மாதிரி. இட்ஸ் அ வெரி ஹை இன்டென்ஸ் மென்டல் ஒர்க் அவுட் மாதிரி. எனக்கு வந்து லேப்ல எப்பயுமே ஹெட்ஃபோன்ஸோட தான் இருப்பேன். நான் வந்து திஸ் இஸ் மை 3rd லேப். எனக்கு ஐ எம் ஜஸ்ட் பியூர்லி லக்கி. என்னோட பாசஸ் எல்லாருமே தே வெரி வெல் அண்டர்ஸ்டுட். வேற எங்கேயாச்சும் லேப் போர்ட்ல வந்து ஹெட்ஃபோன்ஸோட பார்த்தா திட்டுவாங்களா? எங்க வந்து பேர்ட்டி போய் கூப்பிடு, ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பான், ஸோ ஜஸ்ட் ஜெஸ்டர் டு ஹிம் அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ பிகாஸ் நான் வந்து மியூசிக்கோட வேலை பார்த்தேன்னா ஐ கெட் திங்ஸ் டன் பெட்டர். நல்லா தூங்க மாட்டேன், பக்காவா பண்ணுவேன். அது என்னோட மியூசிக் ஏற்றி இப்போ இடிஎம் கேட்டேன்னா அதுக்கேற்றப்பல என்னோட ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேலை பார்த்தேன்னா இடிஎம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இஃப் ஐ எம் டூயிங் கரெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளாசிக்கல் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இஃப் ஐ எம் லிஸ்னிங் டு ப்ராக்-ராக்னா தட் மீன்ஸ் ஐ எம் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் ஆர் ஜேர்னல் ஆர்டிகல் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் வந்து என் பாடி அப்படி டியூன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு பேனிக் அட்டாக், ஆங்ஸைட்டி வந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஆல்பம் இந்த பாட்டு கேட்டேன்னா இன் 2 minutes ஐ நோ மை பிபி நார்மல் வந்துடும் அப்படின்ட்டு. எனக்கு நைட் தூக்கம் வரல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆல்பம் இந்த பாட்டு இந்த 2-3 பாட்டு கேட்டேன்னா 3ஆவது நிமிஷம் நான் தூங்கிடுவேன், எனக்கு தெரியும். ஸோ இட்ஸ் என்ன சொல்றதுன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி கேன் டூ. எனக்கு நானா கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதாவது என்னோட பாடி வந்து மியூசிக்கு இட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லிரிக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த லிரிக் வந்து அப்படியே இதாயிடுச்சு. பேடிக் சார் கூட என்ன அவங்க இதுல சொன்னாரு என்னன்னா, he prefers music with lyrics because he gets thatல the music itself gives me emotions and feelings. For example, classical music எடுத்துப்போம், சரியா? 1912ல வந்து குஸ்டாவ் ஹோல்ஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து The Planets அப்படின்னு ஒரு ஸ்வீட் he released. பயங்கர ரெபல். அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அது வந்து do you know about குஸ்டாவ்? ஓகே. பேத்தோவன், பாக், மோசார்ட் மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா that's a Christian influence. நிறைய சர்ச்சுக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா சர்ச் கிட்ட தான் காசு இருந்துச்சு, அவங்க தான் காசு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம், எங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம். ஹேண்டில் மெசையா பாட்டு ஒன்று எழுதுங்க, உங்களுக்கு 2 lakhs கொடுத்துரும் அப்படின்னா எழுதுவாங்க. ஸோ as a struggling artist you go where the money. வழியில பண்ணி தான் ஆகணும். when you have the church deciding the music, அவங்க சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. மக்கள் ரொம்ப சப்டலா ப்ளே பண்றதுக்கு என்ன மாதிரியான மியூசிக்கோ அததான் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு மாதிரி அப்லிஃப்டிங் மியூசிக்கா தான் இருக்கும். சரியா? அப்போ வந்து நம்ம குஸ்தாவ் சொல்றேன், என்ன அப்படி இதுங்களா, அதெல்லாம் அப்படி எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகேன்ஸ்ட் சர்ச்சா எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அஸ்ட்ராலஜி பக்கம் போயிட்டாரு. So he decided to release an album about the astrological characters of the planets of the solar system. So church means sambandham illa. So he could put in whatever he wanted. He could use whatever type of themes and motives that he wanted. For example, the devil's tritone அப்படி ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டை பிடிச்சிங்கனாலே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாரர் படத்துல ஒரு சவுண்ட் மாதிரி வரும். That was banned by the church. Okay. இவர் வந்து அதை வச்சு ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டு each பிளானட்டுக்கு he had a specific character. Pluto. ஓகே இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு குவிசர் வரேன், ஸோ அதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ இந்த ஆல்பம்ல பாத்தீங்கன்னா 7 ட்ராக் இருக்கு, சரியா? மர்க்கரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன். எர்த்தும் கிடையாது, ப்ளூட்டோவும் கிடையாது, யுரேனஸும் இருக்கு, சரியா? ஸோ எர்த்தும் கிடையாது, ப்ளூட்டோவும் கிடையாது. வாட் இஸ் தி ரீசன் தட் தீஸ் 2 planets are not there? ப்ளூட்டோ லேட்டரா தானே ஆட் பண்ணாங்க. வெரி குட். 1912 தான் ஆல்பம் வந்துச்சு, 1914 தான் ப்ளூட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஆல்பம் வரும்போது அந்த பிளானட் இல்ல, எர்த் இல்ல. மேபி நம்ம தான் இங்கே இருக்கோமே, நமக்கு இது தெரியும். எக்ஸாக்ட்லி. ஆஸ்ட்ராலஜில கிடையாது. ஆமா. சோ ஆஸ்ட்ராலஜில எர்த் because we live on it, we don't have. Excellent. So these 2 planets are not there.
ஸோ அவர் வந்து அந்த மியூசிக் வந்து அதுக்கு ஏத்தாப்புல போடுவார். சாட்டர்ன்னா ஒரு மாதிரி மிஸ்டிக்கலா இருக்கும், யுரேனஸ்னா கோல்டா இருக்கும், வீனஸ் இஸ் விமன், ஸோ விமனுக்காக அந்த மியூசிக் அதே மாதிரி இருக்கும். மை ஃபேவரட் ட்ராக் இஸ் ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டர் வந்து அஸ்ட்ராலஜில இஸ் தி பிரிங்கர் ஆஃப் ஜாலிட்டி, உங்க சந்தோஷம் கொண்டு வர ஒரு கிரகம். ஸோ அதுக்கேற்ற மியூசிக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி இன்ஸ்ட்ருமெண்டல். ஆனா 100% ஐ நோ நீங்க மியூசிஷியனா கூட தேவையில்லை, நீங்க இந்த பாட்டு கேட்டீங்கன்னா பாட்டு முடியும் போது ஒரு பெரிய சிரிப்பு இருக்கும், உங்க மனசுல வந்து ஒரு ஜாய் இருக்கும். நீங்க இன்னி சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, இந்த ஜூபிட்டர் ஒரு பாட்டை கேளுங்க, இப்ப அவங்க பேசுறேன் ஐம் கெட்டிங் கூஸ்பம்ப்ஸ் டாக்கிங் அபௌட் இட் பிகாஸ் ஐ நோ தட் எஃபெக்ட். அப்போ you have experienced that. I experience it again and again. எனக்கு அந்த பாட்டு இப்ப நீங்க சொல்றீங்க பட் எனக்கு 2 minutes கூஸ்பம்ப்ஸ் காமிங்க அப்படின்னா அந்த பாட்டை போட்டே நான் வந்துடும். எனக்கு ஐ நோ இட்ஸ் 100%. எனக்கு அந்த பாட்டு ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்சு எனக்கு பாடியில வந்து ப்ரீஎம்ப்டிவா கூஸ்பம்ப்ஸ் வரும். ஸோ அது மார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ஸ் வந்து was a goddess of war, is a god of war, so and men. So அதுக்கு வந்து அந்த மியூசிக் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து இந்த டெவில்ஸ் கார்டை உள்ள போட்டாப்ல. ஓகே, ஏன்னா மென் வந்து ஒரு மாதிரி அவங்க எப்பயுமே வார்ல இருப்பாங்கல்ல, ரகலையா கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கார்டை போட்டு அந்த மார்ஸ் எழுதிட்டாப்ல. திஸ் வாஸ் 1912. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஜான் வில்லியம்ஸ் எடுங்க, ஹானர் எடுங்க, ஜிம்மர் எடுங்க, எனி மெட்டல் பேண்ட் எடுங்க, whenever they want to bring in a concept of war or bad guy villain theme na அந்த கார்டு கொண்டு அந்த மார்ஸோட என்ட்ரி வரும். இதுக்கு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஜான் வில்லியம்ஸ் வந்து ஸ்டார் வார்ஸ்ல டார்த் வேடரோட என்ட்ரி மியூசிக் வந்து இட்ஸ் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. அப்படியே மார்ஸோட ட்ராக் எடுத்துட்டீங்கன்னா டார்த் வேடரோட அந்த எம்பையர் மியூசிக் உள்ள பாத்தீங்கன்னா சேம் அந்த வில்லனஸ் ஃபீல் வரும். ஸோ தட் வாஸ் வாட் குஸ்டாவ் ஹால் செட். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா music brings feelings, music brings emotions. So எனக்கு வந்து my body is tuned to that. நீங்க ஒரு கார்டு போட்டீங்கன்னா அந்த கார்டுக்கு ஏத்தாப்புல என் பாடி வந்து ரியாக்ட் ஆயிடும். ஸோ விச் இஸ் எப்படி சொல்றது, எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் இருக்குல்ல, EDM, நிறைய வந்து அதை பத்தி ஒரு மாதிரி கீழ்த்தரமாவே பேசுவாங்க. என்ன இது ஒரு அப்படிதான் போயிட்டு இருக்கு, இதுல ஒண்ணுமே இல்லை, இதுல என்னன்ட்டு. அதுல ஒரு டு ரைட் a good EDM track is a skill. That's amazing. இப்ப இந்த 85,000 minutes சொன்னீங்கல்ல ஸ்பாட்டிஃபைல, நான் வந்து ஐ ரன் a individual music platform. அதுல வந்து நாங்க ஐ டூ த சோஷியல் மீடியா. அதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன், நாங்க 2 பேர் இருக்கோம் ஒரிஜினல் டாக் பிளாட்ஃபார்ம்ல, I have 85,000 minutes, he's got 60,000 minutes, guess who was our top artist அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஜாலியா போட்டோம். Everybody went for heavy metal, Prog-Rock. Berty தானே, டெஃபினட்டா heavy metal இருக்கும், Prog-Rock இருக்கும், அப்படிதான் போட்டாங்க. My top was an EDM artist, சுல்தான் பிளஸ் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு தடவை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டோம்னா நான் அந்த ஆர்டிஸ்ட் போய் செக் அவுட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தடவை கிடையாது, மல்டிபிள் டைம்ஸ் என்னோட ஸ்டோரியில வந்து சுல்தான் பிளஸ் ஷெப்பர்ட் தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் சச் அ குட் வைப். அண்ட் ஒரு நல்ல ஒரு EDM ட்ராக், ஒரு ஹவுஸ் ட்ராக், ப்ரோக்ரெசிவ் ட்ரான்ஸ் ட்ராக் எழுதுறது வந்து தட்ஸ் a different skill. பல இடத்துல சாம்பிள் எடுத்து மேக்ஸிமம் EDM ட்ராக்ஸ் வந்து நிறைய சாம்பிள் பண்ணி தானே எட் பண்றாங்க இல்லையா? ஆமா, இட் இஸ். A good EDM artist is one who samples it and then brings it out. அந்த பியூட்டி வந்து வேற இடத்துல காமிக்கிறது. இந்த ஹைவேல வந்து இந்த நூரால் சிஸ்டர்ஸ் பாடுவாங்க தெரியுமா, அதை வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு EDM ட்ராக் பண்ணிருக்கான், சாம்பிள் பண்ணிருக்கான். அண்ட் பாட்டை மட்டும் சாம்பிள் பண்ணாம அவங்க வாய்ஸஸ் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா மாத்திருக்காங்க. அது வந்து அவங்க கிளாப்ல போடுறதுலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டா மாத்தி, அதை வந்து வோக்கல்ஸா மாத்தி, வோக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டா மாத்தி அதை பண்ணிருக்காங்க. இல்ல நான் ஒன்னு சிம்பிளா ஒன்னு சொல்றேன், டாஃப்ட் பங்க்னு ஒரு பேண்ட் இருக்கு, பிரெஞ்ச் பேண்ட், 2 பேரும் டிஜே. they have an album called Discovery. அந்த ஆல்பமோட பேரோட மேட்டர் என்ன தெரியுமா? சோ ஏன் அது பேர் டிஸ்கவரினா, டிஸ்கோ மியூசிக்ல இருக்க சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ண ஆல்பம் இது. அதை நம்ம டிஸ்கவர் பண்றோம். So the album is full of disco music, so very disco, but we are also discovering new music. அதுல வந்து நான் எப்படி சொல்றேன்னா, ஒருத்தர் வந்து பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டிஸ்கோ ட்ராக்ல, அந்த பாடம் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீக் அப்படின்னு ஒரு பேண்ட் இருக்கு, அவங்க வந்து they talk about this one song, I think they say good times, good times அப்படின்னாங்க. அப்படின்னு அவங்க பேண்ட் பேரை சொல்றாங்கல்ல, அது அது மட்டும் எடுத்து அது ஐயாட் சவுண்ட சாம்பிள் பண்ணி முழு ஆல்பம்லயும் வந்து ஹை ஹாட் வந்து சிக்ன்றது வந்து அந்த பேண்டோட பேரு. So that is a skill, that is an amazing skill. அதை வந்து எப்படி யோசிங்க, எங்க யோசிங்க, அது வந்து கரெக்டா பிச் ஷிஃப்ட் பண்ணி அதை கரெக்டா கட் பண்ணி, நீங்க வந்து யூடியூப்ல பார்த்து டாஃப்ட் பங்க் சாம்பிள்ஸ் ஹவு தே யூஸ் இட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து ஆல்ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம். So that is a skill, it's a huge skill. ரீமிக்ஸ்ன்றது வேற, பட்
சாம்பிளிங்ன்றது வேற. ஆமா. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து as a musician you enjoy it. அந்த பாட்டை எப்படி பாத்துருக்காங்க அப்படி அது வேணும். இன்னொன்னு அதை வச்சு வந்து ஒரு டிஃப்ரெண்டான குரூவ் கொண்டு வரதான் மேட்டர். ஸோ நம்ம வந்து உங்க ஒர்க்கும் இதுக்கு ஒத்துழைக்கிறனால உங்களால கம்ஃபர்டபிள் விஷயம் கேட்க முடியும். சின்ஸ் எனக்கு வந்து நீங்க இடிஎம் பத்தி பேசினது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. ஏன்னா வந்து இடிஎம் வந்து என்னைக்காவது எங்கேயாவது ரெஸ்டோபார் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல போகும்போது தான் கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு மியூசிக்கல் ஹைக்காக தான் அந்த இடத்துல பிளே ஆகுது அப்படின்றத தாண்டி நான் வந்து இந்த மாதிரி பெருசா கவனிச்சது கிடையாது. அஃப்கோர்ஸ் சாம்பிளிங் 1-2 இடத்துல கவனிச்சிருக்கேன். பட் நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு. இல்ல, any music is supposed to is made to put you in a different mood of elation. Yeah. Speaking. ராஜா வந்து பாட்டு எழுதும் போது வந்து அவர் எப்படி எழுதுவார்னா, நீங்க இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது உங்களை ஒரு ஜேர்னி எடுத்துட்டு போவாரு. நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு மோட்டிவ் கேட்பீங்க, அவர் இங்கே ஒழிச்சு வச்சிருப்பாரு. அப்புறம் பார்த்தா 2வது இடத்துல வந்து இந்த மோட்டிவ் வெளியில வரும். அப்புறம் இங்க ஃப்ளூட்ல இருக்க மோட்டிவ் வந்து வேற இடத்துல ஒரு இடத்துல வரும். அந்த மாதிரி that is செல்ஃப் சாம்பிளிங், ரைட்? செல்ஃப் சாம்பிளிங் ஒரு பெரிய ஹீரோ யாருன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். நீங்க அவர் வந்து வேற இது ஆல்பம்ல வேற பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க, பார்த்தா நடுவில் ஒரு சீக்வன்ஸ் வந்து நீங்க பாட்டு வேற எங்கேயோ ஒரு ஆல்பம்ல கேட்ட மாதிரி இருக்கும். இது சாமுராயில வந்து அந்த சீக்வன்ஸ் சரி அப்படின்னு வரும். So that is self-sampling, and then it also becomes a signature. Yeah. So that is also sampling now. So if A.R. Rahmanoட pads வந்து ஒரு they are self-sampling. Okay. அவரோட யூஸ் ஆஃப் அந்த வார்ம் பேட்ஸ். நீங்க ராஜாக்கும் A.R. Rahmanoக்கும் one of the biggest differences for me was the use of warm pads. ராஜா சார் வந்து ஸ்ட்ரிங்ஸா போட்டு தாக்கிடுவாப்புல, ஒரு 10 லேயர் ஹங்கேரியன் ஆர்கெஸ்ட்ரா கூட்டி வாசிக்கலாம் அப்படின்னே அவர் வந்து செல்லோ இல்ல வரும். ஆனா பேட் இருக்காது, அந்த வார்ம் பேட் அப்படின்னு இருக்காது. A.R. Rahman வரும்போது தான் he introduced the whole concept of warm pads. அந்த வார்ம் பேட்ஸோட பியூட்டி எங்க வரும்னா, யாருமே கேட்காத படத்துல தாஜ்மஹால் ஒரு படம் இருந்துச்சு, இவரோட ஹீரோ மனோஜ். அந்த படம் வந்து ஒரு மாதிரிதான் ஓட வச்சுக்கோங்க. வணக்க நேர்களே, என்னோட மகனை வந்து அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்ல. அதுல வந்து தாஜ்மஹால் சுட்டு சுட்டு நடையுது தாஜ்மஹால் ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து பேடே இருக்காது. 60% சாங் வந்து வெறும் வோக்கல்ஸ், ரெண்டுமே பாருங்க, மேல் வோக்கல்ஸ் ஃபீமேல் வோக்கல்ஸ் வந்து ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு பேட் வரும், நட்ட நடுவில் வரும், அண்ட் இட் எலிவேட்ஸ் தி மியூசிக். அப்படியே அந்த வார்ம் பேட் நல்லா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பின்னாடி வந்து அப்படியே அவர் கிருஷ்ணன் மாதிரி உள்ள கொண்டு வந்து வெளில கொண்டு போயிருவாரு. அது கூட நின்றோம் அப்படின்னு அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் அப்படின்னு வரும்போது ஒரு மேஜர் டு மைனர் ஷிஃப்ட் ஒரு வார்ம் பேட் போகும். That is just beautiful, and that warm pads வந்து that is his signature. நீங்க எல்லா படத்துலயும் பின்னாடி ஸ்லைட்டா ஒரு ஷிஃப்ட் ஒண்ணு போகும், இங்க மேஜர் டு மைனர் ஒண்ணு போகும். ஃபர்ஸ்ட் நான் இதை நோட்டீஸ் பண்ணது ரோஜா பாட்டுல, நாட் ரோஜா படம், சாங் பிரபுதேவா வந்து ஆமாமா ஸ்னோல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாப்ல கலர் கலரா, அந்த பாட்டுல வந்து ஒரு இ மேஜர் டு இ மைனர் வார்ம் பேட் ஒண்ணு போகும். So that is also self-sampling now, because he knows that's what he's used it and he's using it again அந்த மாதிரி தான். So EDMல வந்து அது வந்து முழு பாட்டா ஆக்குவாங்க, அவ்வளவு ரெண்டு கிடையாது, because they don't have lyrics to do it. சரியா? So மியூசிக் வச்சு தான் அவங்களை வந்து வேற மூடு கொண்டு போகணும். அதுதான் அங்கதான் வந்து டேலண்ட். சின்ஸ் EDM பத்தி பேசினால உங்களோட ஃபேவரட் EDM ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா to be very honest, எனக்கு EDM ஆர்டிஸ்ட் மேக் மில்லர் தவிர வேற யாருமே. ஓகே நான் வேற யாரையுமே கேட்டதில்ல. மேக் மில்லரும் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் தான் எனக்கு தெரியும், முன்னாடி தெரியாது. ஏன்னா EDM as a மியூசிக் வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு மியூசிஷியன் பண்றாங்களோ, இது ஒரு லேபிள் ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணதோ எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. இது ஏதோ ஒரு டிஜே பண்றாங்க, சாம்பிள் பண்ணி பண்றாங்கன்னு தான் நான் இருந்தேன். பட் சின்ஸ் யூ ஓபன்ட் அப் திஸ், இந்த பாட்காஸ்ட்ல EDM பத்தி பேசி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நான் ப்ராக் மெட்டல் அங்க போக நினைச்சேன். பட் ஐ அம் சோ ஐ அம் ரியலி ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு EDM ஒரு மாதிரி தப்பாவே யோசித்து அதை வந்து ஒரு மாதிரி இட் இஸ் நாட் ப்ராப்பர் மியூசிக் நடத்துறதுனால நிறைய பேர் வந்து நல்ல மியூசிக் வந்து விட்டுறாங்க. நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. டோன்ட் லுக் அட் ஆர்டிஸ்ட். சரியா? என்னைய பொறுத்து ஓகே, நீங்க கேட்டனால சொல்றேன். என் டாப் 3 ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன், டாப் 4 சொல்றேன். 4வது கோச்சுக்குவாப்ல சுல்தான் அண்ட் ஷெப்பர்ட், SULTAN பிளஸ் ஷெப்பர்ட். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. Shepherd is a Canadian DJ. Sultan was an immigrant from Europe.
எப்படி வந்தாருல இவர் வந்து ஒரு டிஜில பார்க்க வந்திருக்காப்புல, பார்த்துட்டு கையில வந்து என் ட்ராக் கொடுத்து இது என்னோட ட்ராக் பாருங்க அப்படின்னு இருக்காப்புல. இதுல பியூட்டி என்ன, சுல்தான் இஸ் ஃப்ரம் மிட் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி வேர் தேர் அண்டர் வார், அதனால வந்து வார்ல எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு. ஷெப்பர்ட் வந்து ப்ராப்பர் கெனடியன் நார்த் அமெரிக்கன். So he grew up in the Western music. Sultan he grew up in Slavic. And so அவரோட கார்ட் சென்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், இவரோட கார்ட் சென்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ்காரர் நல்ல வந்து டெஃபினட்டா எங்கேயோ வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது நல்ல வந்து நம்ம நாதஸ்வரம் சவுண்ட் வரும், இல்லாட்டி அந்த 5/8 டக்கு அந்த சவுண்டு நம்ம ஒரு பாட்டு சவுண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி he brought that influence into the EDM of Shepherd. So அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது it has this really lovely eccentric-ஆன ஒரு sound. I don't know if it's eccentric. It's very very straight of the mill. It is very pure formula EDM. 4 கார்டு தான் இருக்கும். கரெக்டா நீங்க எங்க யோசிக்கலாம் அங்கதான் பிரேக் வரும், எங்க பேஸ் வரும், டிராப்ல நீங்க வந்து ஃபார்முலா அப்படி கணக்கு போட்டு போடலாம் நீங்க. பட் இட் இஸ் வெரி வெல் டன். அவங்க டியூன்ஸ் அந்த இதுல ஹார்மோனி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் both of them musicians, கீபோர்டு வாசித்து. So that's first. செகண்ட் வந்து பென் பியோமர். நான் நிறைய பேருக்கு பென் வந்து இவங்களோட தெரியாது. இப்ப டெல்லியில வந்து வாசம் கொஞ்சம் பெங்களூர் வந்து வாசது. He has a more chill out vibe. நல்ல வைப் இருக்கும். His tunes are he's German obviously, super efficient, efficacy ப்ராப்பரா அந்த ஜெர்மன் எஃபிஷியன்சி பாட்டிலேயே தெரியும், அந்த ஜெர்மன் ஆஸ்ட்ரியன் அந்த இது தெரியும். Then there's a called Lane 8. அது வந்து மோர் அட்மாஸ்பியரிக்கா இருக்கும். நீங்க வந்து நல்ல ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் ஹியர் டிஃப்ரெண்ட் டோன்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அப்படி உள்ள மூழ்கிடுவீங்க. Lane 8 வந்து all of them unfortunately have these 2 hour 3 hour long mixes. So நீங்க ஒரு பாட்டு போட்டுருவீங்க, சரி இந்த பாட்டு முடிஞ்சு கூட மாத்துவோம் அப்படின்னு இருப்பீங்க. பார்த்தா 2 மணி நேரம் என்னடா பாட்டு எனக்கு முடிக்கலையா நீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அவ்வளவு அழகா வந்து ஒரு பாட்டுல இன்னொரு பாட்டு செக்வே பண்ணி போயிருப்பாங்க. இவருண்டு அப்புறம் 20 பாட்டு ஓடிக்கும். 4வது வந்து ஷிங்கோ நாகமுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட். உங்க வீடியோ கேம் மியூசிக்ல அப்படின்னா அவர் பிடிக்கும். It's very racist Japanese video game, but it's unfortunately it's true. He grew up listening to Nintendo அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு Japanese jazz எல்லாம் கேட்டாலும் ஸ்லைட் அந்த சீக்வன்ஸ் வரும். And he has a very nice thing where his favorite artists are Sultan, Ben and Lane 8. So அவங்களோட பாட்டுல இருந்து சாம்பிள் இன்ஃப்ளூன்ஸ்ல நேரம் சாம்பிள் உள்ள போட்டுருவாப்ல, நடுவில் ஒரே இடத்துல மட்டும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும். நம்மள மாதிரி ஆளுங்க இது அந்த ஆர்டிஸ்டோட சவுண்ட் எஃபெக்ட்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் ஸ்மால் மியூசிக்கல் ட்ரிபியூட். ஸோ ஓகே, நீங்க லாஸ்ட் சொன்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து நான் ஒரு கியூ எடுத்துக்கிறேன். ஐ திங்க் இதை வந்து நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும், ஏன்னா இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ வாட் இஸ் த கிரேஸ் அபவுட் ஜாப்பனீஸ் ஃபார் மியூசிக்? ஜாப்பனீஸ் வைனல்ஸ் அண்ட் மியூசிக்ல எக்ஸ்டென்சிவ்லி தேர் அவங்களோட சிடி கன்சம்ஷனா இருக்கட்டும், கன்சம்ஷனா இருக்கட்டும், மியூசிக்கு அவனுக்கு செலவு பண்றதே வந்து ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது? ஓகே, திஸ் இஸ் வெரி ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு ஹிஸ்டரி. திஸ் இஸ் ரியலி நைஸ். ஐ அம் ஓகே, பிஃபோர் நீங்க போன் சொல்லிடுறேன். உலகத்துல எல்லா பேண்டும் பெரிய பெரிய பேண்ட் எடுத்துக்கோங்க, வேர்ல்ட் டூர் அப்படின்னு ஒன்று போவாங்க. இந்தியா வந்து வரவே வராது, சரியா? துபாய் கூட வராது. யூரோப், அமெரிக்கா அண்ட் ஜப்பான் எப்பயுமே ஜப்பான் இருக்கும். நாங்க வந்து அந்த ஏசியால இருக்கோம், ஜப்பானை தவிர எங்கேயும் வர மாட்டேங்க நினைச்சீங்கன்னா this is all due to the great event of the atomic bomb. வேற ஒண்ணு கிடையாது. That so this is one of those unfortunate things in history where ஒரு கெட்ட காரியம், ஒரு அனாவசியமான ஒரு காரியம் வந்து it has created something good. அப்படி in no way வந்து நம்ம வந்து அந்த அட்டாமிக் பாம் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. it was a blunder. ஆமா, huge human historyல ஒரு huge mistake. But the entire country had to rebuild itself. Correct? And the closest landmass at that time China வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல, ஏன்னா அவங்க வேர்ல்ட் வார்ல தோத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் க்ளோசஸ்ட் லேண்ட்மாஸ் ஆன் த அதர் சைட், ஈஸ்ட் சைட், வாஸ் த யூஎஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி தே ஹேட் மிலிட்டரி பேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ரீபில்டிங் ப்ராசஸ்ல வந்து they were heavily dependent on Americans and American culture. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த அமெரிக்கன் கல்ச்சர் உள்ள வர 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 அந்த இன்ஃப்ளூயன்ஸும் அப்படியே ஏறிடுச்சு. ஸோ அது இட் கோயின்சைட் 1940s, லேட் 1940s 50sல தான் ஜாஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா லைக் தே ஸ்டார்டட் வேற வழி இல்லாம
அங்க இருக்க பார்லாம் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து they started playing jazz. So if you are a Japanese artist னா அங்க வந்து யார் காசு கொடுப்பா, அந்த பார் வந்து காசு கொடுப்பவங்க யாருக்குன்னா அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் வாசு. So you have to end up playing jazz. So அப்படி ஆயிடுச்சு. And then you don't have access to ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரியா? நீங்க ஒரு ஜாப்பனீஸ் ரெக்கார்டு, ஒரு ஜாப்பனீஸ் மியூசிஷியன் ஆர்டிஸ்ட் வந்து வெளில வந்து ரெக்கார்டுக்கு போன போது ரொம்ப ரேரு. ஸோ வேற வழி இல்லாம நீங்க மியூசிக் வேணும், என்ன வாங்க போறீங்க, சீப்பா கிடைக்கிறதா வாங்க போறீங்க. ஸோ தே ஸ்டார்டட் பையிங் அது. And it became easier for them to buy music and cars and everything that was American. So that is the reason அவங்க வந்து it became instantly globalified அப்படின்னு சொல்லிக்கலாமே. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஜாப்பனீஸ் வந்து இதுதான் I have a few Japanese friends, சரிங்களா? They have a very என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு லைன் பிட்வீன் பிசினஸ் அண்ட் பிளஷர். ஓகே, 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சுனா அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பத்தி யோசிக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா பயங்கரமா பார்ப்பாங்க. சரி, நீங்க வந்து நினைக்கவே முடியாது ஒர்க் ஃபார் 12 hours 14 hours, பட் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா then they'll do whatever it takes to forget about work. அதனாலதான் karaoke எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜாப்பனீஸ் phenomenon. இந்த 6 மணிக்கு மேல உங்க சிஇஓ, இவரு, அந்த வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட் எல்லாருமே வந்து ஒரே பார்ல போவாங்க, karaoke போடுவாங்க. எவ்வளவு அசிங்கமா பாடினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா பண்ணாலும் பரவாயில்ல, கேவலமான ஒரு பியரை குடிச்சிட்டு ரேமன் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு பாட வேண்டியது, இதான் அவங்க வேலை. அது விட்னி ஹியூஸ்டன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப கேவலமா இருக்கும். பட் தட் இஸ் தேர் என்ன கல்ச்சர், அந்த மாதிரி. And they are also big fans of this is very interesting because India also is there, big fans of technicality. Okay, சரி, இந்த மாதிரி வாசிக்கிறான் பாருங்க அப்படின்னு உள்ளது வித்வான்ஸ் அப்படின்ட்டு ஜாப்பனீஸ்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ பயங்கரமான கிட்டாரிஸ்ட், பயங்கரமான ட்ரம்மர் வந்துட்டா உடனே அவங்க வந்து அவங்கள கொண்டாடிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்ட், அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கல்ட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹீரோயிசம் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஜப்பான்ல. ஏன்னா அந்த காலத்துல சாமுராய் காலத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து கன்வெஸ்ட் ஆகி வந்து பெரிய ஆளுனா அவனை வந்து கட்டி சொல்லி நான் கடவுளாக பாத்துருவோம் அப்படின்றாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ், இப்ப நீங்க வந்து ஒரு பேண்டை வந்து ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப என்ன பண்ணுவீங்க, 2 CD வாங்க, ஷர்ட் வாங்க, அவ்வளவுதான். அவங்க அப்படி கிடையாது, முழுசா எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க, லெட்டர் அனுப்புவாங்க, they'll start a fan club. அதனால நான் ஒரு தான் கேட்டேன், ஆக்சுவலி டோட்டோன்னு ஒரு பேண்ட் இருக்கு, சரியா? எப்போ பார்த்தாலும் ஜப்பான்ல இருப்பாங்க. they have special, I have 6 of the special Japanese vinyls, சரியா? அமெரிக்கன் எடிஷன், யூகே எடிஷன், ஜாப்பனீஸ் எடிஷன் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து ஐ ஹேட் அ ஜூம் மீட்டிங் வித் ஸ்டீவ் லுக்கார். அப்போ கேட்டோம், நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஏங்க நாங்களாம் பார்த்தோம் மனுஷன் தெரியல இந்தியாவில். அப்போ நல்ல ஒரு மேட்டர் சொன்னாரு, நாங்க வந்து எங்க மியூசிக் நிறைய பேர் கேட்கறாங்களோ அங்க வந்து வசா எங்களுக்கு வந்து இன்கம் வரும்னு தெரியும். ஜப்பான்ல எல்லாரும் எங்க வைன்ல வாங்குறாங்க, எங்க மெர்ச்சன்டைஸ் வாங்குறாங்க, எங்களுக்கு தெரியுது, நம்பரை பார்த்தாலே தெரியுது இத்தனை பேர் வருவாங்கன்ட்டு. இந்தியால யாருமே இல்லைங்க, யார் வைன்ல வாங்குறாங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், என்னங்க இப்படி சொல்றீங்க, இந்த பசங்க எல்லாம் உங்க MP3 டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா, எத்தனை பேர் உங்க MP3 இருக்கு தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது, பான் ஜோவின்னு ஒரு பேண்ட் இருக்கு. நம்ம ஊர் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாமே இட்ஸ் மை லைஃப் கேட்டிருக்காங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்கும், எல்லாம் முடியும். ஆனா எல்லாருக்கும் MP3 தான் இருக்கும். எவ்வளவு ஒருத்தனாச்சும் வைன்ல வாங்கியிருக்கானா, கேசட்டாச்சும் வாங்கியிருக்கானா? இல்ல. 120 ரூபா கேசட் வாங்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட MP3 டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? சோ பான் ஜோவிக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல அவங்க பெரிய ஃபேன்ஸ் இருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா we never participated officially in their fandom. அப்போ அவங்க நம்பரே தெரியாதனால சரி, அவங்க சும்மாவே இந்தியானா வந்து ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, இந்த மாதிரி ஒரு இன்னும் பாம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க, எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இப்படின்னு பார்க்கும்போது they don't understand. So when Dream Theater came to India, அரண்டாங்க, என்னடா இப்படி இருக்கீங்க ஃபேன்ஸ் எல்லாம், கிட்டார் சோலோலாம் மலப்படம் பாடுறீங்களா, நிறைய பேர் டாட்டூ எடுக்கிறீங்களா, அவங்களாலே தாங்க முடியல. So they were like, wow, this is amazing அப்படின்னு சொல்லிட்டு. பிராண்ட் அடம்ஸ் அதான் 4 பேர் வந்துட்டு போயிருக்காப்ல. முதல்ல வரும்போது ஒரு மாதிரி தான் வந்தாரு, இத்தனை பேர் இருப்பாங்களா இல்லையாட்டு. அயன் மேடன் 3-4 தடவை வந்துட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் டைம் they came 50,000 fans were there in Bangalore. மனப்புறமா எல்லாரும் பாட்டு பாடுறோம், எல்லாரும் போய் பயங்கரமா அரண்டாங்க. சரி, இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன தெரியாதுன்னா, நாங்க எல்லாம் MP3 வாங்கி நாங்க MP3 யூஸ் பண்ணி ஃபேன்ஸ் ஆனோம், பட் we don't have the numbers to prove it. அது இப்ப கூட ஒண்ணும் கிடையாது. BTS ஏன் வந்து இந்தியாவுக்கு வர மாட்டாங்கன்னா, பிகாஸ் நம்ம மெர்ச்சன்டைஸ் வந்து வாங்க மாட்டோம். நம்மகிட்ட இருக்க I am also a BTS fan, நிறைய பேர் வந்து அதனால BTS கொண்டாரு. I would love to see BTS live here, but they don't have an idea of how many fans they have in India.
பிடிஎஸ் ஆர்மி எவ்வளவு பெருசுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலா பிடிஎஸ் பத்தி எனக்கு ஒரு 2020 ப்ரீ லாக்டவுன்னா வந்து ஒரு பிடிஎஸ்னு ஒரு பேண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பயங்கர ரேஜா இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு சிங்கிங்காக பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் டச்லயே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கொரியன்ல பாடிக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் பிங் பண்ணி கேட்டேன், என்னம்மா நீ கொரியன்லாம் பாடிக்கிட்டு உனக்கு கொரியன்லாம் தெரியுமா? இல்ல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா. என்ன சொல்ற, கத்துக்கிட்டியா, எதனால அப்படின்னா அவன் பிடிஎஸ் பத்தி சொன்னான். ஆனா அங்க ஒரு கம்யூனிட்டியே இருக்கு சென்னையில. எவ்ரி ஆல்பம் நாங்க போடும்போது வந்து நாங்க எல்லாமே வாங்குவோம். எத்தனை பேர் இருக்கீங்க கம்யூனிட்டில? 50 பேர் இருக்கோம்னா அப்படின்னா. எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. நம்ம ஊர்லயே ஒரிஜினல் சிடி போட்டு 500 நீ வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி 550 வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. சொன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்க மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி பிடிஎஸ் பத்தி பேசுவோம். இது சென்னை 2 months பேக் வந்து ஜான்வரில பொங்கல் அப்போ வந்து லாஸ்ட் மந்த் கீழடி மதுரையில கீழடின்னு ஒரு, ஆமா எல்லாருக்கும் என்ன தெரியுமா அந்த காலத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அங்க போய் ஒரு குவிஸ் நடத்தினேன் ஃபார் கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல 12 டீம்ல 4 டீம் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. ஒரு டீம்ல வந்து 3 கேர்ள்ஸ், அது 2 கேர்ள்ஸ் பர்க்கா போட்டிருக்காங்க. சரியா, நான் வந்து எல்லா குவிஸ்லயும் வந்து மியூசிக்ல ஏதாச்சும் ஒரு ஜிஃபு போடுவோம்ல. சோ என்னோட கொஸ்டின் வந்து டிஎன்ஏ பத்தி. சரியா, பிடிஎஸ்ல இருந்து டிஎன்ஏ ஒரு பாட்டு இருக்கு. சோ அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல சும்மா ஜாலியா வந்து நடுவில் அந்த 2 ஸ்லைடு நடுவில் போடுவோம்ல. சோ அந்த பிடிஎஸ்ல இருந்து அந்த ஒரு ஜிஃபை மாத்திரம் போட்டேன். ஜங்குக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்து ஒரு ஹார்ட் பண்ற மாதிரி ஒரு சைனை போட்டேன். இந்த 3 கேர்ள்ஸும் பார்த்துட்டு அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆஹா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. உடனே அந்த ஹெட் மாஸ்டர் இருக்காங்க, ஹெட் மிஸ்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, தே ஹேவ் நோ ஐடியா வாட்ஸ் கோயிங் ஆன். இது வந்து 3 தமிழ் மீடியம் கேர்ள்ஸ் ஃப்ரம் 8th standard. சரியா, நாட் ஈவன் மதுரை, கீழடி. சரியா, பெரிய ஊர் கூட கிடையாது, ஒரு வில்லேஜ், தமிழ் மீடியம் பொண்ணுங்க. உடனே நான் கேட்டேன், நீங்க முழுப்புறம் ரியாக்ட் பண்ணீங்களே, இது யாரு தெரியுமா? தெரியும் சார், அவர் ஜங்குக் சார் அப்படின்னாங்க. வேற என்ன தெரியும் சார்? அவர் தான் ஆர்மியில சேர்ந்தார் சார், அதனால இன்னும் 2 வருஷம் அவரால் பாட முடியாது, 2025 வெளில வராது. ஓகே, இது என்ன வீடியோ? ஸோ இது பிடிஎஸ் டிஎன்ஏ வீடியோ, அதுல இருந்து எடுத்த ஜிஃப். அண்ட் தி ஹெட்மிஸ்ட்ரஸ் ஹஸ் நோ ஐடியா. யாரா அது சிக்கி பசங்க, என்னடா அது, வாட் இஸ் திஸ் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் I mean it is just fantastic. தெரியுமா, அந்த நம்ம அந்த காலத்துல இந்த privilege, the access of information அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. எவ்ரி டிக்டாக்ல வந்து எல்லாமே பிடிஎஸ் பாட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் these are தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்ல பண்றாங்க, கொரியன்ல பண்றாங்க. டெய்லர் ஸ்விஃப்ட்லாம் கிடையாது, நேரா இது. ஆமா, விஜய் ஆண்டனியில இருந்து நேரா வந்து பிடிஎஸ் தான் போறாங்க. So we also have to, என்ன சொல்றது, the globalization of music has come, it's happened. சுதர், நீங்க இப்போ என்ன சொல்றது, அந்த காலத்துல வந்து நான் இங்கிலீஷ் பாட்டு ஃபேன், தமிழ் பாட்டு ஃபேன்லாம் அதான் கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாமே. and we have discovered so much. எவ்வளோ கேட்டு இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஹெவி மெட்டல் ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, ஒரு பேண்ட் இருக்கு, ஒரு ரெகி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜென்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி கேள்விப்படாத, என்ன சொல்றது, கேள்விப்படாத ஜானர்லாம் இப்ப வந்து மியூசிஷியன்ஸ் சென்னையில இருக்காங்க. அது வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு see that, you know, grow up. இவங்கெல்லாம் வந்து பெருசா வரணும்னு தான் ஒரு ஆசை, மக்கள் தெரிய வைக்கணும்னு ஆசை. நம்ம ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, பாட்டுக்காரங்களை வந்து இது வந்து என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் பிளாஸ்பமஸ். என்னன்னா, நம்ம ஊர் மக்களுக்கு வந்து மியூசிக்னாலே படம், இட் ஹேஸ் டு பி பிக்சரைஸ்ட், அதாவது படத்துல இருக்கணும். அதை வந்து அதை விட்டு வெளில வந்து இசை அப்படின்றது வந்து does not need to be a soundtrack. இண்டிபெண்டன்ட் மியூசிக் கூட யோசிக்காம மியூசிக்னாலே வந்து ஒரு தனியா அப்படின்னு யோசிக்கலாம். ஆமா, அது ஐ வாண்ட் டு கம் டு பாயிண்ட். நான் ஒரு 10 பேர் ரேண்டமா ரோட்ல போய் கூப்பிட்டு உங்க ஃபேவரட் மியூசிஷியன்ஸ் என்ன இப்ப கேட்டா எல்லாரும் வந்து ராஜா, ஏஆர் ரஹ்மான், இல்ல அனிருத் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து மியூசிஷியன்னா கம்போசர் தான் சொல்லுவாங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு டே வேற அந்த 10 பேர்ல ஒரு 3 பேர் நடுல வந்து எனக்கு ஷான் ரோல்டனோட ஆல்பம் பிடிக்கும், நாட் த மியூசிக் அப்படின்னு. இல்லாட்டி தனியா வந்து ஹிப்ஹாப் தமிழன் கூட சொல்லிக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் them to think outside the movie music. அந்த பிரிட்ஜ் பிட்வீன் ஓஎஸ்டி அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா, தமிழ் பாட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா சொல்லலாம் தமிழ் படத்துல வந்தது, எது இது வந்து பாப் மியூசிக் அப்படின்ட்டு. இப்ப கேட்டீங்கன்னா முடியாது. இது ஷான் ரோல்டனோட மியூசிக்கா இல்லாட்டி அவர் போட்ட படத்துல மியூசிக்கா? சந்தோஷ் நாராயணோட ட்ராக் எடுத்தீங்கன்னா இட் குட் பி ஜஸ்ட் அபவுட் a track from an Indian musician. சரியா, மேட்லி ப்ளூஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பண்ற மியூசிக் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் ரொம்ப சின்னதா இருக்கு. இட் இஸ் ஸ்டில் தேர், பட் இட்ஸ் வெரி ஷார்ட் பிரிட்ஜ். அதை வந்து 2 மாசம் ஒன்னா ஆக்கிட்டோம்னா சரி, மூவி மியூசிக்கும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் மியூசிக் அப்படின்ட்டு
ஸோ ஃபேவரட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாண்ட் சம்படி டு சே எனக்கு ஜட்டையு பிடிக்கும், விச் இஸ் சென்னை பேண்ட் ஜட்டையு அப்படின்ற அவங்கள பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல ரைட். ஆமா. ஓகே, நம்ம வந்து ஜப்பானோட மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசணும். நான் ரீசெண்டா ஒரு பெரிய பிளாக் ஒர்க் நான் ஒரு ஜாப்பனீஸ் ஆடியோ ஃபைல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து ஜாப்பனீஸ் வினைல் ஏன் டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப ப்ரொடக்ஷனா ரொம்ப கம்மி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாம்பர்டு மாஸ்டர் வைனல் வச்சு 500 தான் அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதோட குவாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் லிசன்லயே வந்து உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மத்தவங்க எல்லாம் 10,000 to 12,000 காப்பீஸ் பண்ணுவாங்க, இவங்க 500 தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதோட அந்த மாஸ்டர் தூக்கி போட்டுருவாங்க, புதுசு தான் பண்ணுவானுங்க. அதனால தான் இந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றானுங்க இவ்வளோ. ஏன்னா எனக்கு வந்து அதோட வேர்ல்டு பத்தி புரியவே இல்லை. எனக்கு பிடிஎஸ் கூட ஓரளவுக்கு புரியுது. இவங்க ஏன் இவ்வளவு மியூசிக் கன்சம்ஷன் பண்றாங்க, எல்லாரும் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க போது பார்க்கும்போது ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி அனிமே வேர்ல்டு பாத்தீங்கன்னா அவங்க இறங்கிட்டாங்கன்னா அது ஃபுல்லா அதுல இறங்கிடுவாங்க. காஸ்பிளே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல காஸ்ட் இப்போ தட் இஸ் ஆல்சோ கம் டு ஆர் யூனிவர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 1 lakh 2 lakhs people are spending on cosplay. இது வந்து இங்க நம்ம ஊர்ல இருந்து வாவ் நீ வந்து இந்த ஒரு கேரக்டர் ட்ரெஸ் பண்ணி 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி அப்படி இருப்பாங்க. ஜப்பான்ல தான் நார்மல் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி வர்றதுக்கு வந்து ஃபுல் ஜென்டோட காஸ்டியூம்லாம் வருது. தே ஸ்பெண்ட் மணி லைக் தட். அங்க தே அப்ரிஷியேட் தட். பரவாயில்லடா இவ்வளவு காசு போட்டு பண்றியாப்பா, பெரிய ஃபேனா தான் இருப்போம் போல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பேர்ட்டி வச்சுட்டு வந்து அதாவது நானே எதிர்பார்க்கல இடிஎம் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். பட் இடிஎம் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். பட் பேர்ட்டி இருக்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பா மெட்டல், டெத் மெட்டல், ப்ராக்-ராக் பத்தி நான் பேசுவேன். ஏன்னா நான் நிறைய மியூசிக் கேட்க ட்ரை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிஎஸ் வந்து எனக்கு ஒட்டல. ஓகே, பட் நான் கேட்காம இருந்தது கிடையாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ புஷ் மை செல்ஃப் டு ஓகே இதுல ஏதோ ஒன்று இருக்கு நமக்கு புரியல, அது புரிஞ்சுக்கணும்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் டெத் மெட்டல், ஹார்ட் ராக் இதெல்லாம் வந்து எனக்கு ஒட்டவே இல்லை. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தான் பரத்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா புஷ் பண்ணி அவனாலதான் நான் இங்கிலீஷ் மியூசிக்கே கேட்கிறேன். அவன் வந்து பயங்கரமா புஷ் பண்ணுவான், நான் கேளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பயங்கர கேமர் வேற. மாஃபியா 2ன்னு நினைக்கிறேன் கேம். அதுல வந்து ஒரு 65 இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து லைசன்ஸ் பண்ணி அந்த கேம்குள்ள இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேமோட பார்க்கும்போது அந்த சாங்கோட ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். சரி, அவங்க நான் அதெல்லாம் தனியா டொரண்ட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ ஸ்பாட்டிஃபை எல்லாம் கிடையாது. பிளேலிஸ்ட் தேடினாலும் வராது. யூடியூப்ல பிளேலிஸ்ட் இருக்கும். அப்போ யூடியூப் பிரீமியமும் கிடையாது. சோ எங்க போய் கேட்கறது, சரி போட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுல இருக்கிற ரோலிங் ஸ்டோனோட ஒரு சாங் கேட்டிருக்கேன். மத்தபடி எனக்கு வந்து அந்த ஜான்ட் மட்டும் ஒட்டவே மாட்டேங்குது. பட் அது ஒட்ட மாட்டேங்குது வேற. உங்களோட ஒரு அட்டாச்மென்ட் டுவர்ட்ஸ் மெட்டல். மாஃபியா ரோலிங் ஸ்டோன் வந்து கிவ் மீ ஷெல்டர் பாட்டா? ஐ திங்க் சோ. எனக்கு சரியா ஞாபகம். பட் ஓகே, எனிவே தட்ஸ் a brilliant song. ஓகே, நீங்க வந்து பத்த வச்சிட்டீங்க. இப்ப how do I explain this? There is a study which was done by university in the United States and Europe. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டடி போட்டாங்க. அதுல வந்து இம்பாக்ட் ஆஃப் மியூசிக் ஆன் பிளான்ட்ஸ். சரியா? நமக்கு வந்து போஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாப்புல இசையை கேட்டு இல்லாட்டி பேசுறத வச்சு பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they did a 2-pronged study. One on study on plants, இன்னொன்று வந்து ஹியூமன் இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் டு மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராக்கு, பாப்பு, இடிஎம், கிளாசிக்கல், மெட்டல் எல்லாமே கேட்டாங்க. It was a huge study, close to about 30,000 participants, multiple 3-year follow-up study done by proper scientists in labs, and their final paper is available. Its only conclusion is that classical music and heavy metal have the same effect on the organism, irrespective of human or plant. Soothing effect, heart rate கம்மியாகுது. அவங்க வந்து the people who listen to classical music and heavy metal வந்து they react the same level. அவங்க எல்லாருக்கும் empathy கூட. ஆமா, கிளாசிக்கல் மியூசிக்கும் ஹெவி மெட்டல் கேட்கறவங்க எம்பத்தி கூட. மற்றவங்க படுற கஷ்டத்தை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடிய கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு கூட. அது மாத்திரம் இல்லாம கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் ஹெவி மெட்டல் மியூசிக் கேட்கறவங்க வந்து they are inherently more interested in the intelligence quotient of the world without letting other people know. அதாவது நான் வந்து பெரிய ஆளுன்னு காமிக்காம
நீங்க தெரியவே தெரியாது இவங்களுக்குள்ள இவ்வளவு இருக்குன்ட்டு. அந்த மாதிரி மக்கள் கூட அப்படின்ட்டு இட் வாஸ் a study that was found out. இன்னைக்கு வரைக்கும் it runs true. சரியா? பட் எக்ஸாக்ட்லி அதேதான் எக்ஸ்ட்ரீம்ஸா தானே தெரியுது. எனக்கு வந்து ஐ ஃபீல் த சேம் திங். சரியா? மை பார்ட்னரும் நானும் we did a scientific experiment once. நான் சொல்லிட்டே இருப்பேன் வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹேவ் ஹைப்பர் டென்ஷன். எனக்கு வந்து பிபி வந்து ஏறிச்சுன்னா வந்து நல்லா ஏறும். 200/120 அந்த மாதிரிலாம் இருக்கும். உடனே ஒரு நாள் வந்து ஒரு பிபி மிஷின் கொண்டுட்டு இன்னைக்கு என்ன சம்திங் பெங்களூர்லனா என்ன மோஸ்ட்லி டிராபிக்கா இருக்கும். ஏதாச்சும் ஹார்ன் அடிச்சிருப்பான். வீட்டுல வந்து டென்ஷனா இருக்கேன். அப்படியே பிபில வச்சா மிஷின் அடிக்குது 200/120 கிட்ட ஓடிட்டே இருக்கு. Then she says, no, we'll have to calm you down அப்படின்னா காஃபி எடுப்பாங்க. தேவையில்லை, குடு ஹெட்ஃபோன்ஸை சின்னைசர் PX80 போட்டு டெலிவரன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு, ஓப்பத்தோட பாட்டு 13 minutes லாங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெத் மெட்டல் சாங். சரிங்களா? அதுல நடுவில் வந்து அக்கூஸ்டிக் கிட்டார் அது பாடுவாப்புல, அப்புறம் கிரவுண்டிங் பண்ணுவாரு. கடைசி 3 நிமிஷம் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹெட் பேங்கிங் எபிசோட்ஸ். என் கையில மிஷின் இருக்கு, ஸ்பிட் பேமோமீட்டர் கையில மாட்டி ஹெட்ஃபோன்ஸ். ஐ திங்க் அபவுட் 40-45 seconds in my BP starts going down. Then she stops it. Then after 2 minutes she checks the BP again. பாட்டு நடுவில் வந்து இப்போ நடுவில் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அப்போ வந்து it almost come down now 200 வந்து இப்போ வந்து 130 இது வந்துருச்சு, 140/100 வந்துச்சு. கடைசியில் அந்த ஹெட் பேங்கிங் போயிட்டு இருக்கப்ப it was down to normal, absolute normal. ஆனா I am head banging physically, I am just going, தலை ஆட்டிக்கிட்டு இருக்கேன், I am into it, but my BP is அப்படியே flat normal. ஏன்னா there are a couple of ways of talking about this. They say heavy metal வந்து மனசுக்குள்ள இருக்க அக்ரெஷன், உங்களுக்குள்ள இருக்க பாரத்துல வந்து வெளியில கொண்டு வரீங்க. It is a way as a conduit for your aggression அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஹெவி மெட்டல்ன்ற கான்செப்டே வந்து எப்படின்னா, it is written to give your body என்ன சொல்றது, to put it in the zone of ஃபிளைட் இல்லாம ஃபைட். அந்த சீக்வன்ஸ், அந்த உங்க அட்ரினல் இருக்கு, உங்க பாடியில இருக்க அட்ரினல் வந்து என்ன வேலை வந்தாலும் பரவாயில்ல, கமான் லெட்ஸ் டூ திஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும். That is what it gets you to it. Now there are also certain tracks by classical musicians. Wagner அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்ல, அதாவது சைக்கிள் the ring அப்படின்னு ஒரு அது 13 ஹவருக்கு ஒரு ட்ராக் எழுதி வச்சிருப்பாரு. அது ரைட் ஆஃப் த வால்கரிஸ் அப்படின்னு வரும். அதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த அதுல வர ஃபீலிங் தான் ஒரு ஹெவி மெட்டல் சாங்லயே வரும். ஒரு வாருக்கு ரெடி ஆகிற ஃபீலிங் அந்த மாதிரி ரைட் ஆஃப் த வால்கரிஸ் அப்படின்னு ஒரு சாங். அதே மாதிரி ஹெவி மெட்டல் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸ்டார்டிங்ல இருந்தோடனே டர்ன்னு போவாங்க. Now, whenever I talk to இது வரைக்கும் ஹெவி மெட்டல் கேட்டதில்லை அப்படின்னா நான் 2 கேள்வி கேட்பேன். கபாலி தீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, ரைட்? தட் இஸ் a heavy metal track, ப்ராப்பர் ஹெவி மெட்டல் ட்ராக் அது. சரியா? ஸோ நீங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதை கட்டிக்கிட்டே இருக்காங்க, கிரவுண்டிங் இருக்காங்க. எஸ், அக்செப்டட். அது தனியா விட்டுட்டு யூ லிசன், டோன்ட் லிசன் டு த மியூசிக், லிசன் டு ஹவ் யுவர் பாடி ஃபீல்ஸ் அப்படின்றதான் சொல்லுவேன் நான். அது மெட்டல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. பாசிட்டிவ் மெட்டல் இருக்கு, பவர் மெட்டல் இருக்கு. பவர் மெட்டல் இஸ் அப்லிஃப்டிங் மெட்டல். நீங்க கேட்கும் போதே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஹார்ஸ் மேல உட்காந்து ஒரு அழகான ஒரு பொண்ணை வந்து நீங்க காப்பாத்த போற எப்படி இருக்கும், காப்பாத்தி பின்னாடி உட்கார்ந்துருக்கா அவளை கூட்டிட்டு நீங்க வந்து போறீங்க அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்துருவாங்க. நீங்க வந்து இந்த கோரஸை கேட்கும் போது அந்த ஃபீலிங் இருக்கும். தென் டூம் மெட்டல்னு ஒண்ணு இருக்கு. டூம் மெட்டல்னா வந்து நீங்க காப்பாற்ற போற பொண்ணும் செத்து போச்சு, உங்க ஹார்ஸும் செத்துக்கிட்டு இருக்கு, நீங்க போய் சேர இடத்துல நீங்க சாக போறீங்க, அந்த கான்செப்டும் கொண்டு வந்துருவாங்க. சரியா? தென் தேர் இஸ் காத்திக் மெட்டல். காத்திக் மெட்டல்லாம் வந்து சுத்தி ஃபுல்லா கொயர்லாம் இருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, அப்படி அந்த பொண்ணு உங்க காதுல வந்து பாடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஃபீலிங்ல எல்லாம் நிறைய மெட்டல் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கு. பட் எல்லா மெட்டல் சீக்வன்சஸ்லயும் அந்த எனர்ஜி, இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர். தட் யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் அன் அட்வென்ச்சர், தட் யூ ஆர் என்ன சொல்றது, எய்தர் ஃபைட்டிங் or you have finished a fight and you're standing on top of a mountain, மேல உட்காந்து ஒரு வெற்றிகரமா ஒரு குவெஸ்ட முடிச்சிட்டோம், அந்த கான்செப்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் மெட்டலை கேட்கறது வந்து இட்ஸ் a totally different thing. விஜய் வரராஜ் வந்து என்னை மீட் பண்றவங்க மெட்டல் கேட்டதில்லை, கேட்டப்பையும் வந்து ரொம்ப அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இருந்தாரு. அப்புறம் இப்ப நான் அவருக்கு டெம்பிள் மெட்டல் மங்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஸ்பாட்டிஃபைல போட்டு கொடுத்தேன். now he is also become a metal fan. சரியா? No, I will not say it is for everyone. My partner cannot handle it. She cannot handle loud noise, speed, grounding எல்லாம் முடியாது. அவளுக்கு வந்து சாஃப்டா மெதுவா இருந்தாதான். அவளுக்கு வந்து பாஜோவியே மெட்டல். அவளுக்கு
சரியா, அவளால முடியாது. ஐ கெட் இட். ஆனா அவளுக்கு லிங்கின் பார்க் பிடிக்கும். நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றீங்க, லிங்கின் பார்க் ஏன் உனக்கு பிடிக்குதா? அந்த வைபு, அந்த லிரிக்கு கேட்கும் போதே நான் வந்து ஸ்கூல்ல இருக்கும் போது, காலேஜ்ல இருக்கும் போது லிங்கின் பார்க் வாஸ் something that she felt close to. I then I realized, அந்த கான்செப்ட் இருக்கு, they have to understand the lyric and அப்படி கூட உள்ள போலாம். ஸோ லிங்கின் பார்க்லயே நான் மெட்டல் வந்து அவளுக்கு கொண்டு வந்தேன், நியூ மெட்டல் அப்படின்ற கார்ட்லாம் கொண்டு வந்து இப்போ நான் ஸ்டார்டிங் டு லிசன், பட் ஐ டோன்ட் திங்க் இட் will go to ஓப்பன். பட் இட் இஸ் ஃபார் மெட்டல் இஸ் நாட் ஃபார் எவரிவன். அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் நாட் ஃபார் எவரிவன். விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு மெட்டல் ஹெட் லைக்கிட்டேன்ல, பட் இஸ் நாட் அ கிளாசிக்கல் மியூசிக். தூங்கிடுறாரு அவரு. லைக் பாட்டா வந்து அரை பாட்டுக்கு அப்புறம் பாட்டு பாட்டா போர் அடிக்குது அப்படின்றாப்ல, அண்ட் ஐ கான்ட் டு எனிதிங் ஃபார் ஹிம். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இந்த ஜானரை வந்து ஒரு அக்ரெஷனோட பார்க்காம ஒரு பாசிட்டிவோட இன்ஃப்ளூயன்ஸா பாருங்க. சரி, திங்க் ஆஃப் இட் அஸ் எண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, திங்க் ஆஃப் இட் அஸ் மூவியோட கிளைமேக்ஸ். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் மூவிஸ்ல வந்து கரெக்டான நேரத்துல மெட்டல் வரும் அந்த சவுண்ட் ட்ராக்ல, அது வந்தாலே தெரியும் சரி ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸ் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி மெட்டல் ஹேஸ் இஸ் வெரி பேட் திங் அபவுட் அக்கல்ட், டெத், எல்லாம் கருப்பு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கருப்பு டிஷர்ட் பிளஸ் அவங்க லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப ஆமா, முடி பயங்கரமா இருக்கும், ஒரு மாதிரி டெரரா இருக்கும். அது நம்ம இல்ல, மேபி நம்மளும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டிக்குமோ. நானும் கருப்பு டிஷர்ட் போட ஆரம்பிச்சிடணும், நானும் பெரிய தாடி வளர்த்து வேணும் அப்படின்லாம் அதெல்லாம் இருக்கு. விச் இஸ் ஸோ அது ஒரு கல்ச்சரா போயிடுது. நான் என்ன சொல்லேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் there's a song called Akila Akila by Harjit. Akila Akila அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சின்ன சின்ன ஆசை ஒரு ரெண்டு பேருக்கு பிடிக்கும்ல. சரி, இந்த ரெண்டு பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்ட உடனே ஒரு மாப்பிள ஐ வாண்ட் டு கோ ஸ்மோக் அப் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? போய் வீடு பிடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம்? அப்படி ஃபீல் பண்ணல. Both the tracks are 100% pure reggae tracks. Reggae-நாலே ராஸ்டஃபாரினிசம்னாலே வீட் ஸ்மோக்கிங். ஆனா நீங்க அந்த கரெக்ஷன் பண்ணீங்களா? பண்ணல. அதே மாதிரிதான் இது. சோ மெட்டல் ட்ராக் இருக்கு, பட் கேட்டா அப்படி போகணும்னு இல்ல. சோ நம்ம தனியா பார்க்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஆசை அகிலா 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 வந்து இட்ஸ் நாட் அ ரெகே ட்ராக், இட்ஸ் அ பாப் மார்லி ட்ராக். லிரிக்ஸ் மட்டும் தமிழ்ல பாடிருக்காங்க. பஃபலோ சோல்ஜர் அப்படின்னு ஒரு பாப் மார்லி ட்ராக் எடுத்து அப்படி தமிழ்ல தலைவர் போட்டாரு. இட்ஸ் அ பியூர் ரெகே ட்ராக். பட் தென் நீங்க ரெகே கேட்டனால இல்ல ரெகே பிடிச்சிருக்கனால வந்து யூ நாட் கோயிங் டு சப்ஸ்கிரைப் டு த ஆமா ரெகேயோட ஆட்டிடியூட் கிடையாது. அதே மாதிரி மெட்டல். இப்ப நான் மெட்டல் ஹெட், ப்ராப்பர் மெட்டல் ஹெட். ஆனா நான் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பிளாக் டிஷர்ட்டோ இல்லாட்டி ஒரு மாதிரி தெரியாது. அதே மாதிரி திருப்பி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம டிஸ்டார்ட் பிக்சர்ஸ் மாதிரிலாம் வந்து அதுலயும் ஃபுல்லா இறங்கிடுறாங்க. பட் we also listen to other things. That's my point. ஆனா எனக்கு வந்து ஒரு ஜோன், ஒரு ஜென் அப்படி உள்ள போறோம்னா எனக்கு மெட்டல் தான். அதுலதான் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் டெவின் டவுன்சென்ட் வராரு. I will highly recommend டெவின் டவுன்சென்ட். Do you முதல்ல மெட்டல் கேட்க போறவங்க அவங்க எல்லாம் வந்து அவரை வந்து ப்ளீஸ் அவரை கேள்வி ஆரம்பிங்க. DEVIN டவுன்சென்ட், TOWNSENT. டெவின் டவுன்சென்ட் எப்படின்னா, நான் சுந்தர் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லிடுறேன். So I'll give you some time. நான் ஒரு 2 பேர்ட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்க, சுந்தர் பர்ட்டி உங்க 2 பேரையும் 2 ஐலண்ட்ல தனியா போட போறோம், வாழ்க்கை ஃபுல்லா இனிமே ஒரே ஒரு மியூசிஷியனோட மியூசிக் மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். அவங்க மியூசிக் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடலாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வேற எந்த மியூசிஷியனோட இதையும் கேட்க கூடாது. யார் எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து டெவின் டவுன்சென்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டெவின் என்றா he suffers from ADHD, multiple mood swings, mental health problems. ஆனா how he deals with it அப்படின்னா அந்த மூடுக்கு ஏத்தாப்புல மியூசிக் கம்போஸ் பண்ணுவாரு. ஒரு அக்ரெசிவ் மூட்ல இருந்தாருன்னா மெட்டல் கம்போஸ் பண்ணுவாரு. ஒரு காம் மூட்ல இருந்தாருன்னா அவர் வந்து காம் ஆம்பியன்ட் அட்மாஸ்பியரிக் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாரு. சோ he is not இந்த ஜானர்ல மட்டும் தான் அவர் பண்ணுவாருன்னு இல்ல, எல்லாமே பண்ணிருக்காரு. ஒரு 7-8 ஜானர் இருக்கு. அது என்ன பியூட்டினா எல்லா ஜானர்லயும் அந்த ஆல்பம் வந்து டாப்பா இருக்கும். கண்ட்ரி மியூசிக் ஒரு ஆல்பம் பண்ணாரு, கேஷுவலிட்டிஸ் ஆஃப் கோல்ட், கண்ட்ரி மியூசிக் சார்ட்ஸ்ல டாப் ஆச்சு. ஆம்பியன் மியூசிக்ல ஒரு சார்ட் பண்ணாரு, அதுவும் போயிடுச்சு. ஸ்ட்ராப்பிங் யங் லேட்னு சொல்லி டெத் மெட்டலுக்கும் மேல இருக்கு, பயங்கரமான என்ன சொல்றது டூம் மெட்டல் அப்படிலாம் இருக்கு, அந்த சார்ட்ஸ்ல அது டாப் ஆச்சு. ஸோ எல்லாத்துலயும் he gives his best. அது மட்டும் இல்லாம லிரிக்கலி ஆல்சோ he will write. ஃபார் எக்ஸாம்பிள் ஜில்டாய்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாரு, சரியா? இட் காட் போத் ஆர்கெஸ்ட்ரல், கோயர், ஆக்கப்பெல்லா அண்ட் மெட்டல். என்டையர் ஆல்பமோட கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒரு ஏலியன் வந்து எர்த்துக்கு வந்து ஃபில்டர் காஃபி குடிக்க வருது,
சரியா? அன்பார்ச்சுனேட்லி லேண்ட்ஸ் இன் அமெரிக்கா. அமெரிக்கால அவங்க காஃபி கொடுக்குறாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு சி இதெல்லாம் ஒரு காஃபி, இதுக்காக ஹியூமன்ஸ் எல்லாம் இது கேவலம் அப்படின்னு சொல்லி then the entire alien life force decides to take out the earth. So earthல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. பாடி எங்களை கொன்றாதீங்க ப்ளீஸ், நாங்க நல்ல காஃபி அடுத்த கொடுக்குறோம், எங்களை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் பாடுறோம். அதான் ஆல்பமோட கான்செப்டுங்க. இதை வச்சு ஒரு ஆல்பமே போட்டு 2 ஆல்பம் போட்டிருக்கு. அப்படி Z2 வரை வந்துச்சு. அதான் ஹோல் கான்செப்ட். அண்ட் he does a whole musical about it. And his music is very uplifting. அந்த மெட்டலும் கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, தலைவலிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு ஒரு டியூன் இருக்கும், ஒரு ஹார்மனி இருக்கும், அண்ட் ஒரு அப்லிஃப்டிங் இருக்கும். கோரஸை கேட்டா ஒரு அப்லிஃப்டிங் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹிஸ் டைப் ஆஃப் மியூசிக். ஐ வில் சஜஸ்ட் ஒரு 2 songs நான் இப்பயே சஜஸ்ட் பண்றேன். சூப்பர் கிரஷ் பை டெவின் டவுன்சன் அப்படின்னு ஒன்று, நம்பர்டு NUMBERED அப்படின்னு ஒரு சாங். இந்த 2 tracks கேளுங்க. then you will understand what is positive metal, what is metal that makes you feel happy, that metal that gives you sense of power. இது நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கேட்டீங்கன்னா போதும். 3ஆவது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, மாப்பிள்ள நான் ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும் அந்த பாட்டு ஓடணும். என்னோட எஜ்ஜுக்கு வந்து இவனோட பாட்டு இருக்கும், கிரீடோட பாட்டு, ஆல்பா ஆல்டோ பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். நான் ஒரு ரூம்குள்ள போகும்போது இந்த பாட்டு பின்னாடி போடணும், அந்த ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. That is only Devin Townsend. Okay. Oh, another thing I must say, இது வந்து உலகத்துல வேற எங்கேயும் வேற எந்த டைம் இன் ஹிஸ்டரி நடக்குமான்னு தெரியல. இப்ப நம்ம இருக்க ஒரு டைம் இன் தி ஆந்த்ரோபோசீன், அதாவது இப்ப ஹியூமன் சிவிலைசேஷன் ஒரு டைம்ல நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்டோட நம்ம பேச முடியுது. ஆமா, தட் இஸ் சம்திங் தட் நீங்க வந்து அதை விட்டுறவே கூடாது, அதை வந்து நம்ம மறக்க கூடாது. நீங்க அடுத்த அணிவல் என்ன பண்ண போறாரு அவர் ட்விட்டர்ல போட்டுறாரு. நீங்க சம்டைம்ஸ் ஃபேஸ்புக்ல அவர் பேசுறீங்கன்னா அவர் ரிப்ளை பண்ணுவாரு, லைக் பண்ணுவாரு. நீங்க வந்து you can meet him on the street and talk to him. This is something that's never happened in history before. சரியா? I think that's something we should appreciate. I got to meet Devin Townsend. I got to chat with him. பாம்பே வந்தாரு. அவர் வந்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தாரு. ட்விட்டர்ல வந்து hey, this is so cool, this is cow in the middle of the road அப்படியே ஒரு போட்டோ போட்டாப்ல. நாங்க வேற எந்த ஊர்லடா மாடு வீட்டா ரோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ நாங்க 4 பேர் பார்த்தோம். பார்த்து ஐயோ நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லயே பிடிச்சிட்டோம். ஏன் ஐம் ஹியர் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அப்படின்னாப்ல. உடனே நாங்க உடனே ட்விட்டர்ல கேட்டோம், சார் சார் இவ்வளவு வந்திருக்கீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். I don't know. You can actually talk to my manager அப்படின்னு மேனேஜரோட மெயில் ஐடியா கொடுத்தாரு. நான் மேனேஜர் மெயில் ஐடியா போட்டு நாங்க பேசி நாங்க எல்லாம் நாங்களே பண்றோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேல 30 பேருக்கு ஒரு 45 இன்டிமேட் 45 மினிட் கிக் ஓகே டாப்ல. அவருக்கு கிட்டார் மட்டும் செட்டப் பண்ணி தருங்க. நாங்க மும்பைல லீவைஸ்ல வந்து ஒரு இடத்த செட்டப் பண்ணி கொண்டுட்டோம். So he promises 45 minutes of intimate music. He delivered us 3.5 hours. சரியா? சிரிச்சு பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லி எங்களோட கதையெல்லாம் கேட்டு நாங்கள ஒரு செகண்ட் முதல்ல ஃபுல்லா அழுதுகிட்டு இருக்கோம். அப்புறம் எங்களை வந்து பேசி he went through a lot of trouble in his life, ups and downs, roller coaster ride. அந்த கதையில அதுல பாட்டை பாடி நாங்க கேட்கிற பாட்டை பாடி நாங்க 30 பேருக்கு தேவையில்லைங்க. கடைசியில இந்த அந்த லீவைஸ்ல வந்து கரையா போட்டேன் போங்கடே அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் பண்ணாப்ல. And then even in Twitter now, he's one of those people, Twitter, Instagram, he doesn't care about his art, image. வேற ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பண்ணீங்கன்னா ஒரு நாயோட குண்டியோட போட்டோ இருக்கும், இல்லாட்டி ஒரு பூனை வந்து ஓரமா உச்சா போற மாதிரி போட்டோ இருக்கும். இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் ஒரு புது ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இல்ல போய்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நான் இன்னைக்கு சாப்பிட்ட சாசேஜ் போட்டோ அப்படின்னு போட்டிருப்பாரு. ட்விட்டர்ல வந்து காலை வச்சு ஹாய், ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல், ப்ளீஸ் ஹேவ் அ குட் டே, இதான் ஒரு ட்வீட்டா இருக்கும். Today is not a good day mentally for me. I'm going to take back. If anybody else is having a bad day, please take care. The world will look out for you. அப்புறம் 2 நாள் காணாம போயிடுவாரு. இந்த மாதிரிதான் அவர் பெரிய டிசிஷன் ஆல்பம் வருது. அதான் ஒண்ணுமே இல்லை, யாருக்குமே ஆல்பம் ரிலீஸ் ஆகுது டாப் ஆயிரும். பட் அவர் வெரி பேசிக்கலி கனடா, ஹி இஸ் ஃப்ரம் கனடா. ஆமா, பயங்கரமான ஒரு டிசிஷன். இந்த மாதிரி டிசிஷன் யாரும் வந்து இப்ப எதிர்பார்க்க. அண்ட் ஹி இஸ் பிரில்லியன்ட். கோவிட் அப்ப வந்து அவர் வீட்டுல உள்ள ஒரு கனடால பயங்கர ஸ்ட்ரிக்ட்ல உள்ள உட்காந்துட்டாரு. அவர் யூகேல இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணாரு ஒரு என்ன சொல்ற ஸ்டூடியோல. அந்த ஸ்டூடியோல
அவருக்கு காஃபி கொடுத்த அந்த ஒரு அம்மா, அந்த வேலை பார்த்துட்டு அம்மா வந்து ஏதோ ஒரு பக்கத்துல கோவிட்னால வந்து பக்கத்து கிளினிக் போயிருக்காங்க. அவங்க வந்து இது கிடைக்கல, ஆக்சிஜன் பெறாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிருக்காங்க. இவரு கேட்டிருக்காப்புல, சும்மா ஸ்டூடியோவே நம்ம வர வேண்டியது ஸ்டூடியோ ஜூலைல வராது, வர முடியாது, கேன்சல் பண்ணிடுங்க, ஏன்னா கோவிட்னால. அவங்க சொல்ல, ஆமா வராதிங்க, எங்களோட ஞாபகம் அந்த காஃபி கொடுத்தாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு, இல்ல இந்த கிடைக்கல, அப்படியா, சரி நான் ஏதாவது பண்ண முடியாது பாக்குறேன் அப்படின்னு போனை வச்சிருக்காரு. 2 days later he does an online live என்ன சொல்றது, ஒரு கான்சர்ட். சைட்ல ஒரு QR கோட் போட்டாப்ல, நான் வந்து இந்த இடத்துல போய் நான் போறேன், அங்க எனக்கு காஃபி கொடுப்பாங்க அம்மா, அவங்க ஒரு கிளினிக்ல இருந்தாங்க, சின்ன ஒரு ஓரமான கிளினிக், அதுல இல்ல போல, அவங்க வாங்கி தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு he did a concert. He wanted to raise $3,500 or $4,000 or something. He ended up raising $275,000. சரியா? அந்த NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் யூகேல they were in a very tough time. நர்சஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து $275,000 சாப்பிட்டு கொடுத்துறாரு. He just sent it. இதான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளினிக்கே வந்து இப்ப அவர் பேர்ல ஒரு வார்டே வச்சிருக்காங்க. சரியா? ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்த யாரோ வந்து நியூயார்க்ல வந்து கஷ்டப்பட்டான்னு சொல்லி இன்னொரு பண்ணி $300,000. வெறும் அவரும் கிட்டாரு, நீங்க வந்து சாட்ல போடலாம், ஐ வாண்ட் திஸ் சாங். நம்ம பசங்க சும்மா இருப்பாங்க, நம்ம ஒரு பசங்க எங்க போனாலும் வந்து இந்த ஹியூமன்ஸ் இருப்பாங்கல்ல, அவர் வந்து 300-400 பாட்டு இருக்கு. He has 25 albums, 1000 பாட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து ஒயசிஸோட வண்டர்வால் பாருங்க அப்படின்வான். சோ ஒயசிஸ் வண்டர்வால் எப்படின்னா, நீங்க வந்து இளையராஜா போய் அன்னை சின்ன சின்ன ஆசை பாருங்க அப்படின்னா எப்படி, அவர் கான்செர்ட்ல போனா என்ன பண்ணுவாரு, ஆயிடுவாரா? அது மட்டும் இவன்ட்ட போய் நீங்க ஒயசிஸ் வண்டர்வால்னா he will do it. எனக்கு 2 லைன் தான் தெரியும், அது மாதிரி தெரியாது, தப்பான கார்டு பிடிச்சேன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கார்டு பிடிச்சு தப்பான கார்டெல்லாம் பிடிச்சி நான் சொன்னேன் இல்ல பழகவே இல்லை அப்படின்னு சொல்லி பாடிடுறாரு. And he does it. That's his thing, that's his vibe. He's just absolutely fantastic. அவரோட எல்பி ஒன்று இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வைனல், லைட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. The entire album is about mental health. It's about how to help people who are having suicidal thoughts, who are having tough times. கோவிட்ல கஷ்டப்பட்டாங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஃபுல் ஆல்பம். ஆக்சுவலா எனக்கு அவர் பேரையே நான் கேள்விப்படல, இப்போ வந்து எனக்கு அவரோட சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு போடுற அளவுக்கு பேசியிருக்கீங்க. சின்ஸ் நீங்க வந்து மெட்டல்னாலே என்ட்ரி லெவல் லிசனர்ஸ்க்கு நீங்க இதான் பண்ணணும் அப்படின்னு. இப்போ சேம் வித் ப்ராக்-ராக் பத்தி சொல்லலாம். நிறைய பேர் ராக் கேள்விப்பட்டிருப்பாங்க, ப்ராக்-ராக்ங்கிறது வந்து ப்ரோக்ரசிவ் ராக். அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேரால ப்ராக்-ராக் வந்து இன்டர்நேஷனலி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க வந்து ராக்கு கெடுக்குறீங்க, இது ராக்கோட பியூரஸ்ட் ஃபார்மை வந்து நீங்க டைல்யூட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹவ் டு யூ, உங்களோட டேக் என்ன அதுல? ஸோ ப்ராக்-ராக் வந்து the pretentious side of music. நீங்க 4 நிமிஷம் பாட்டு எழுதுறீங்க, நாங்க 20 நிமிஷம் பாட்டு எழுதுறோம். நீங்க கிட்டார் சொல்ல எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க, 2 நிமிஷம், நாங்க 20 நிமிஷம் கிட்டார் சொல்ல மட்டும் வாசிப்போம், யாராலும் கேட்க முடியாத பாட்டு இல்லோம் அப்படின்றதுதான் ப்ராக்-ராக். ஸோ ப்ராக்-ராக் வாஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் ஓவரா படிச்சு பயங்கரமா புக்ஸ் எல்லாம் வந்து கரைச்சு குடிச்சு அதை வெளில கொண்டு வர ஒரு செக்ஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸ் தான் ப்ராக்-ராக். It came at the same time as punk-rock. Punk-rock வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாட்டு, சரியா? ஒரே ஒரு கவர்மெண்ட் காலி பண்ணு அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான். முழு பாட்டு லிரிக்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். கில் த கவர்மெண்ட், கில் த கவர்மெண்ட், கில் த கவர்மெண்ட், அவ்வளோ 2 லைன் கவர்மெண்ட், கில் த கவர்மெண்ட், அவ்வளோ முடிஞ்சு. அதே நேரத்தில் ப்ராக்-ராக் எடுத்தீங்கன்னா there was a world. அந்த வேர்ல்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணாங்க. டால்கின் எப்படி புக்கில் வரும் அதே மாதிரி பாட்டு எழுதுவாங்க, சரியா? அதை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை பத்தி பாடி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் ஃப்ளாய்ட், லெட் ஜெப்லின்லாம் வந்து ப்ராக்-ராக்கோட கிரேட்டஸ்ட் பீப்புள். அவங்கள மாதிரி எல்லா பாட்டும் இப்படிதான் இருக்கும். ஒரு உலகமே உண்டாக்கி அதுக்குள்ள கொண்டு போய் தே வந்து ஆன்டி தீசிஸ் ஆஃப் பங்க். பங்க் வந்து இந்த காலத்துல இந்த ஊர்ல இதான் பிரச்சனை, இதை பத்தி நாங்க பேச போறோம், குயீருக்கு அகேன்ஸ்டா பேச போறோம், ரிலிஜனுக்கு அகேன்ஸ்டா பேச போறோம் அப்படின்ட்டு. இவங்க வந்து இந்த உலகத்தையே மனுச்சு இருக்கக்கூடாது. we are thinking about a different world, we create our own world. ஜெத்ரோட்டெல்லாம் வந்து they create their own world. எஸ் அப்படின்னு ஒரு பேண்ட் இருந்தாங்க, அவங்க விஷுவலா பாடுவாங்க. நீங்க வந்து எஸ்ஸோட பாட்டுல வந்து கண்ணு மட்டும் கேட்டா வந்து அவதாரில் உள்ள இருக்க மாதிரியே இருக்கும், கதை சொல்லிடுவாங்க. ஆமா, கதை சொல்லி அப்புறம் நீங்க வந்து உலகத்துல மறந்துடுவீங்க, சரியா? இதுல இன்னொன்னு என்னன்னா பயங்கர டெக்னிக்கலா இருக்கும். ஏன்னா ப்ராக்-ராக் எழுதுற பங்க் எழுதுற பசங்க எல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட், 7th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட், எனக்கு வந்து ஸ்பெல்லிங்கே தெரியாது. முக்காசி பேர் அவங்க ஆல்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வேர்ட்ஸ் பெரிய பெரிய வார்த்தை சின்ன சின்ன வார்த்தையா இருக்கும். எல்லாம் ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் அவ்வளவுதான், இதுதான் இது மாதிரி பார்க்க முடியாது. கிளாஷ் அப்படின்னு பாடினா அவ்வளவுதான் இருக்கும், லண்டன் காலிங் இவ்வளவுதான்.
இவங்க வந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நடுவுல வந்து கீட்ஸோட போயத்தை வந்து நாங்க உள்ள கொண்டு வரோம், நாங்க வந்து இவர் டால்கினோட வேர்ட்ஸ்ல உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கான்செப்சுவல் ஆல்பம்ஸ் அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் 2 different வேர்ல்ட்ஸ் அப்படி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிசிஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராக்ராம், அது ஸ்டார்ட் பண்ண 4 பேருமே வந்து நம்ம ஊர்ல படிப்பாளின்னு இருக்குமா, எல்லா கிளாஸ்லயும் முன்னாடி உட்காந்து கையை தூக்கி ஆன்சர் பண்றாங்கல்ல, இந்த நேர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லா மேம் 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 நீங்க ஹோம்ஒர்க் கேட்க மறந்துட்டீங்க மேம், உனக்கு பின்னாடி நமக்கு டேய் 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 ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு அந்த அந்த டிவைட் இருக்குல்ல, அந்த பசங்க எல்லாம் உட்காந்து ஒரு பேண்ட் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அது that became the program. இந்த மாப்பிள்ளை பெஞ்ச் பசங்க பின்னாடி உட்காந்து பாட்டு வாடா அது அப்படின்ற அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து பங்க் அப்படி போயிட்டாங்க. So அந்த டிவைட்ல வந்து Prog-Rock became this thing about they think too much of themselves. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க புக்கு எங்க பாட்டு அவங்க புரியலன்னா வேற பாட்டு கேட்டு போங்க அப்படின்றாங்க. பங்க் வந்து இங்க புரியவே தேவையில்லை, ஏன்னா எல்லாம் நேரம் ஆன் த ஃபேஸ் சொல்லிடுறோம் நாங்க, அவ்வளவுதான். So the thing about Prog-Rock was you needed to understand it. And whenever you're நம்மளோட கீழ்த்தனம் பார்க்க மாதிரி இருக்குல்ல, நீ எல்லாம் என் பாட்டு கேட்கணும்னா நீ வந்து புரிஞ்சிருக்கணும், இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஆமா, இல்லன்னா நீ பாட்டு கேட்டு ப்ரோஜனம் இல்லை போடா அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ தட் இஸ் தட் unfortunate divide. But இப்போ நம்ம வந்து it's changed a lot. Prog-Rock has become more accessible and it has become more less technical. ஏன்னா இங்க வந்து ஆடியன்ஸ் வேணும் அப்படின்றது இதெல்லாம் தாண்டி பெருசா வந்ததுதான் பிங்க் ஃபிளாய்ட், which is a huge thing. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து எவனுமே நம்ம பாட்டை கேட்க கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க பாட்டை. எல்லாரையும் கேட்கறோம். ஆமா, இப்ப எல்லாரும் வந்து நாளா அது இப்ப நீங்க பாக்குற பிங்க் ஃபிளாய்ட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ராஜா வாட்டர்ஸ் எரா ஃபேன்ஸ், டார்க் சைட் ஆஃப் த வால், which is a little more accessible because they still singing about நம்ம கஷ்டப்படுற காரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் சைட் ஆஃப் த ஆல்பம் எடுத்துக்கோ, டைம், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான், எல்லாருக்கும் டைம் ஓடிட்டே இருக்கு, எப்ப சாக போறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை, மணி அப்படின்னு ஒரு பாட்டு, எல்லாருக்கும் காசு பிரச்சனை, அஸ் அந்த ஒரு வேறுபாடு, நீங்க யாரு நாங்க யாரு, இது வந்து உலகத்துல எப்ப அந்த காலத்துல நீங்க இருக்க ஒரு பிரச்சனை, ஸோ அதுதான் பாடிட்டு இருக்கோம். பட் அதுக்கு 2 ஆல்பம் முன்னாடி போனீங்கன்னா there is a song about a cross dresser who என்ன சொல்றது, லேடிஸ் பேண்டிஸ் ஹாஸ்டல் வந்து பேண்டிஸ் எடுத்துக்கிட்டு வேலை, இதை பத்தி ஒரு பாட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்காங்க, இந்த அயர்லாந்துல வந்து இந்த கேவ்ஸ்ல எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் பத்தி ஒரு பாட்டு. இதெல்லாம் வந்து என்னன்னு சம்பந்தமே நம்ம விண்டு ஸ்பீட்டர் பேனை பத்தி ஒரு பாட்டு. அந்த ஏன்னா வந்து சிட்பேரேட்டரா அவர் வந்து நம்ம பாட்டை வந்து எவனுக்குமே புரியக்கூடாது அப்படின்னு எழுதுறவரு, அது வந்து பிங்க் ஃபிளாய்ட். அதுக்கப்புறம் இது வந்து தென் டேவிட் கில்மர் ஏரா வந்து இன்னும் ஒரு மாதிரி பாப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அப்ப வந்து எல்லாரும் ரேடியோல கேட்டு கூட நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிங்க் ஃபிளாய்ட் 3 ஏரா இருக்குல்ல, 3மே ஆனா Prog-Rock தான். பட் ஈச் ஏரா வந்து உங்களுக்கு ஆமா மோர் ஆக்சசிபிள் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏரா பிங்க் ஃபிளாய்ட் ஃபேன்ஸ்லாம் கேட்டீங்கன்னா நாங்க தான் ஒரிஜினல் ஃபேன்ஸ், நாங்க கேட்கிற மாதிரிலாம் நீங்க கேட்கவே முடியாது அப்படிதான் இருப்பாங்க. அது மாறிட்டே இருக்கும் இப்ப. அண்ட் இப்போ Guns N' Roses வந்து என்ன மாதிரி? That's hard rock. Very interestingly, Guns N' Roses வந்து arena rock. அவங்க எழுதினவே வந்து ஒரே காலத்துல நம்ம பெரிய ஸ்டேடியத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும், பொண்ணுங்கெல்லாம் வந்து சட்டையை கழித்து அது நம்மளால தூக்கி எறியணும், அந்த ஒரே கான்செப்ட் எழுதுற ஆல்பம்ஸ் அதெல்லாம். இட்ஸ் கால்ட் அரீனா ராக். டோட்டோன்ற பேண்ட் வந்து கூட அதை ட்ரை பண்ணாங்க, நாங்களும் எல்லாரும் பண்றீங்க நாங்களும் பண்றோம்டா அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆனா நடக்கல, அவ்வளவு பெருசா ஆகல. பிகாஸ் அவ்வளவு நாளா வந்து நல்ல பசங்க காமிச்சு ஒரு ஆல்பம் போட்டு திடீர்னு நாங்களாம் ராக் ஸ்டார் காமிச்சா வாழத்துக்கு முடியாது போலாம் அப்படின்ட்டாங்க. பட் Guns N' Roses ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பூஸ் ட்ரக்ஸ் ராக் அண்ட் ரோல் அப்படின்ட்டே போனதுனால ஏரோ ஸ்மித்தும் அதே மாதிரிதான். சோ தட் இஸ் அரீனா ராக். எழுதுனதே வந்து அது நீங்க சின்ன இடத்துல கேட்டா நல்லா இருக்காது, பெரிய ஹால்ல போட்டு 2 ஸ்பீக்கர் வச்சு 1000 பேர் சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கேட்டாதான் அது ஒர்க் ஆகும். ஸோ தட் இஸ் அந்த ஹார்ட் ராக். அண்ட் ஈவன் மெட்டாலிக்கா, மெகாடெத் அப்படி போயிட்டீங்கன்னா அதுவும் அதே மாதிரிதான். சின்ன பப்ல எல்லாம் அங்க கேட்கவே முடியாது. ஒரு பெரிய ஸ்டேடியத்துல வந்து ஃபில் பண்ணாதான், அயன் மேடன் எல்லாம் ஸ்டேடியத்துல வந்து ஒரு 40,000 பேர் கேட்டாதான் வந்து அது ஒரு ஃபீல். இப்போ நான் cleanly telling you, you have seen A.R. Rahman live, you seen இளையராஜா live, you seen ஹாரிஸ் ஜெயராஜ் live. அது டோட்டலி டிஃபரெண்ட் வைப் இருக்கும்ல, லைவா கேட்கும்போது எல்லாமே. ஆமா, கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் வைப் இருக்குல்ல. அதே மாதிரிதான் ராக் வந்து இட் ஹாஸ் டு பி ஹர்ட் லைவ். நீங்க என்ன ஆனாலும் நீங்க வந்து டிவில கேட்டாலும் ஸ்பீக்கர்ல ஹெட்போன்ஸ்ல கேட்டாலும் ஒரு லைவ்
இதுல என்ன பியூட்டினா அவங்களும் கேட்கணும்னு தேவையில்லை, வேற யாரும் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரடைஸ் சிட்டின்னு ஒரு பாட்டு இருக்கு கன்ஸ் அண்ட் ரோசஸ். நீங்க நம்ம லோக்கல் இங்க ஒரு காலேஜ் பேண்ட் கூட அந்த பாட்டை வாசித்தாங்கன்னா they don't need to be perfect. அந்த ரிஃப், அந்த பீட், அந்த ஸ்கேல்ல வாசிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும். So it was, those songs are written to bring out that emotion. It's for the masses. ஆமா, absolutely, absolutely. அதுவும் அந்த டைம்ல அமெரிக்கன் ஹிஸ்டரியில 70s and 80s வந்து ஜஸ்ட் ரிசெஷன்ல இருந்து வெளில வரும்போது அப்போ வந்து அமெரிக்கன் பேண்ட் வந்து ஏன் வந்து ராக் பக்கம் போனாங்கன்னா அந்த சில R&B ரிதம் அண்ட் ப்ளூஸ் பிளாக் மியூசிஷியன்ஸ் அவங்களோட இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ராக் பிகேம் த ரெபல் சைட் ஆஃப் இட் அண்ட் பிகேம் வெரி சிம்பிள். ஏன்னா ஜாஸ் மியூசிஷியன்ஸ் R&B மியூசிஷியன்ஸ்லாம் வந்து பல கார்ட்ஸ் பழகணும், லீகிட்டெல்லாம் நல்லா வாசிக்கணும், பாடுற நல்லா பண்ணணும், வாய்ஸ் அழகா இருக்கணும். ஆமா, பிராங்க் சினாட்ரா மாதிரி வாய்ஸ் இருந்தாதான் நீங்க வந்து பாடுகிற ராக் அப்பெல்லாம் கிடையாது. நான் வந்து பிராண்ட் ஆனஸ் வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே கோல்டு பிடிச்ச மாதிரியே இருக்கும். ரைட்டா, இப்படிதான் பாடிக்கிட்டு இருப்பான். பட் 4 கார்டு தான் சரியா, ஒரு 4 கார்டு சீக்வன்ஸ் இருக்கும், சின்ன கிட்டார் சொல்ல இருக்கும், ஒரே பீட்டு, சிம்பிள் பீட்டு, பட் மக்களுக்கு அதான் பிடிச்சு போச்சு. And that became the thing. And rockல they became storytellers. அது வந்து ஒரு கதை ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து you start singing along with it. For example, Bon Jovi It's My Life Again. It's a story. It's a very short story, but it's a story. ஆமா, அது and rockோட biggest thing was MTV. Yes. The advent of music videos, which was not there for prog-rock, which was not there for classical music. வேற எந்த ஜானருக்கும் பாப்புக்கு முந்தின ஜானர் வந்து ராக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து வந்துச்சு. உடனே பசங்க வந்து நாங்க பாட்டு எப்படி எழுதுறோம் பாருன்னு வீடியோ வச்சே பாட்டு எழுதிட்டாங்க. ஸோ கன்ஸ் அண்ட் ரோசஸோட நவம்பர் ரெயின் வந்து யார்கிட்ட கேட்டாலும் அவங்க வீடியோ தான் ஞாபகம், ஒரு பெரிய பியானோ மேல நின்று ஸ்லாஷ் கிட்டார் வாசிக்கிறது அந்த வீடியோ. ஸோ MTV வந்ததுல தான் டயர் ஸ்ட்ரெய்ட்ஸ், பான் ஜோவி, கன்ஸ் அண்ட் ரோசஸ் அவங்களா தே ஃபவுண்ட் தேர் ஃபுட்டிங். அப்புறம் தான் மக்கள் வந்து இன்னும் கூட கேட்க ஆரம்பிச்சு. தென் MTV escalated rock into a global phenomenon. நமக்குலாம் வந்து MTV இல்லைன்னா நமக்குலாம் வந்து முக்காசி பாட்டுலாம் தெரிஞ்சிருக்காது. லிங்கின் பார்க்லாம் நீங்க MTV இல்லாம நீங்க யோசிச்சு பார்க்க முடியாது. கண்டிப்பா அது ஒரு டிஸ்கவரியிலே இருக்காது. ஆமா, சோ அங்கதான் வந்து சோ தட் இஸ் தி பிட்ஜ் ஷாக்கிங் அபௌட்ல நம்ம வந்து தியேட்டர்ல போய் தான் பாட்டு கேட்டு பழக்கம். சோ வீடியோ அதே மாதிரி MTV ஃபார் தி அமெரிக்கன்ஸ். ஓகே, சோ மேஜரா எல்லாமே பேசிட்டோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து பாட்டுக்காரன் ஃபேன்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு டச் பண்ண டாபிக்ஸ் மட்டும் வச்சு ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி. ஓ ஹாப்பிலி இன்னைக்கே பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. டச் பண்ண டாபிக்ஸா நம்ம நோட்ஸ் எடுக்கணும்ல, நிறைய பேசிருக்கோம். மீடியம் ஜாஸ் கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் நிறைய ஹார்ட் ராக், மெட்டல். ஓகே, டெவின் டவுன்சன் தலைவர். டெவின் டவுன்ஸ்ல ஜானர்ல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, அங்க நல்லா இருக்கும். ஒரே ஆள் தான் இருப்பாரு, ஆனா நான் ஒரு 6 பாட்டு போடுவோம், டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச் பர்ட்டி. கேட்ட உடனே வந்து பாட்டுக்காரன் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கூட பேசினது வந்து டைம் போனதே தெரியல. இன்னும் பல செஷன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதான் ஃபர்ஸ்ட் ஐ டேக் இட் அஸ் என்ன சொல்றது, இதான் வந்து என்ட்ரி மியூசிக் இன்று பாட்டுக்காரன். திருப்பி வந்து பேசலாம், கிளாசிக்கல் மியூசிக் வந்து பேசலாம், பேசலாம். நம்ம பிளானே பண்ணாம பேசுறதுனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் EDM நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் எனக்கும் நான் உங்ககிட்ட EDM பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் போட்ட போது நேயர்கள் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் இதுல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் என்னன்னா இன்ட்ராக்ஷன். ஸோ யாராச்சும் இது கேட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நீ வந்து @AshleyBerty இல்ல ட்விட்டர்ல @BertyAshley பிடிச்சிடலாம். சந்தோஷமா நான் வந்து DM பண்ணுங்க. நான் வந்து எப்படி புது பேண்ட்ஸ் புது மியூசிக்லாம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். டெஃபினட்டா அண்ட் எஸ்பெஷலி உங்ககிட்ட இருந்து வந்து ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். But I think there's lots of great things that's going to happen. So looking forward to that. Thank you so much Berty. And thank you guys. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நம்ம சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.